ஓதி மறந்துட்டாங்களோ நாளை கியாமத்துடைய நாளையில அவங்களுடைய தலையை கல்லை கொண்டு நசுக்கப்படும் ஹதீஸ்ல வந்துடும். इसी तरह दावत और तबलीग के काम में लग गए, अब वो दावत में नहीं रहे, तो दावत में रहना, मौत तक रहना, ये सबसे बड़ी नेमत और इज्जत की बात है. கண்ணியத்துக்குரிய தாவத்துடைய உழைப்புல ரொம்ப பேரை நம்ம பார்க்குறோம். சில்லா போகிறாங்க, 3 சில்லா போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க இந்த வேலையில் ஈடுபடுறது அவங்களுடைய கண்ணியத்துக்குள்ள ஒரு அடையாளம், அல்லாஹ்வுடைய நியாமத். ஆனால் போயிட்டு வந்த பின்னாடி அவங்க காண போயிடறாங்க, எங்கேயோ ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் தாவத்துடைய உழைப்பில் நிலைச்சி நிற்கிறது, இது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கின்றது. मौत तक जमे रहने के लिए उलमा और बुजुर्गान दीन कहते हैं कि वो मशवरों के साथ चले तो वो आखिर तक चलता रहेगा और तरक्की करता रहेगा. மௌத் வரைக்கும் தாவத்துடைய வேலையில நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாயி தன்னை மஷூராவுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். யார் தன்னை மஷூராவுக்கு கட்டுப்பட்டவராக ஆக்கி நடப்பாரோ இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் இந்த வேலையில ஸ்திரமாக இருப்பார் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. मशवरे से चलने में अपनी भी हिफाजत है, काम की भी हिफाजत है, अपनी भी तरक्की है और काम की भी तरक्की है. इसलिए साथियों को जमकर मशवरा करना है और ये अल्लाह का हुक्म है कि हम सब मशवरों से चलें. மஷூரா செய்து யார் இந்த வேலை செய்வார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த வேலையில இஸ்திகாமத்தாக இருப்பாங்க. யார் மஷூரா இல்லாம இந்த வேலையில போவாங்களோ அவங்க தான் எங்கேயாவது விலகி போயிடுவாங்க. அதனால மௌத் வரைக்கும் நம்மை நாம் மஷூராவுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி நடக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. மஷூரா செய்யுங்க, அந்த மஷூரா படி நீங்க ஸ்திரமாக இருங்க. ஆகையினால முதலாவது விஷயம் நாம் மஷூராவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். हजरत मौलाना सईद अहमद खान साहब रहमतुल्लाह अलैह जो मक्के मदीने में 50 साल से ज्यादा अमीर रहे और पूरे हिजाज और अरब में दीन का काम करते थे और मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह के साथियों में थे. वो फरमाते थे कि दावत के काम करने वालों के लिए दावत के काम का मशवरा करना वाजिब है. चाहे काम कम हो कोई हर्ज नहीं, मशवरा होना जरूरी है. और इसी तरह फरमाया कि अगर अपने जाती काम है, शादी के, तिजारत के, लेन देन के हैं, तो उसमें भी मशवरा करना सुन्नत है. जो मशवरा करेगा अल्लाह पाक उसकी रहबरी करेंगे. बगैर मशवरे के कोई काम कर लिया तो उसमें खैर और बरकत नहीं होती है. மௌலானா சயீத் கான் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அரபு நாட்டில் ஹிஜாஸில், மக்கா முக்கர்ரமால, மதீனாவில் 50 வருஷம் வேலை செஞ்சாங்க. அமீராக இருந்தாங்க அந்த பகுதிக்கு. மௌலானா இலியாஸ் சவுக்காரிய காலத்திலிருந்து அவங்க வேலையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, வேலை செய்யக்கூடிய மக்கள் வேலையுடைய விஷயத்தில் மஷூராவை கொண்டு அவங்க நடப்பார்களே ஆனால் இந்த வேலையில எப்போதுமே ஸ்திரமாக இருந்து கொண்டிருப்பாங்க. யார் தன்னுடைய சொந்த வேலையாக இருந்தாலும் சரி அதிலையும் மஷூராவை கொண்டு செய்வார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு நடக்கும், கிடைக்கும் என்பதாக சொந்த விஷயத்திலையும் மஷூரா செய்யணும், வேலையுடைய விஷயத்திலையும் மஷூரா செஞ்சு செய்யணும் என்பதாக அவங்க சொல்லுவாங்க. हमारे जाती काम हो तो भी मशवरे से करें, क्योंकि हमारे साथ दावत की निस्बत लगी है. हमसे कोई गलती हो जाएगी तो लोग ये नहीं कहेंगे अब्दुल्ला ने गलती की, ये कहेंगे तबलीग वालों ने गलती की और तबलीग वालों का ये हुआ, तो हमारी वजह से दावत का ये अजीम काम जो नबियों का काम है वो बदनाम हो जाएगा. इसके लिए हम हर काम, दावत का काम तो मशवरे से करना ही है, उसके अलावा अपने जाती काम भी 2-4 जो समझदार आदमी हैं उनसे करें, सबसे नहीं. சொல்றாங்க, தாவத்தில் ஈடுபட்டவங்க தங்களுடைய சொந்த விஷயங்களையும் மஷூரா செஞ்சு செய்யணும். காரணம் என்ன? ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நாம தப்லீகோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்துல்லா இப்படி செஞ்சிட்டாரு நடந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க.
தப்லீக்காரங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற முத்திரை நமக்கு குத்துவாங்க. ஆகையினால நம்முடைய சொந்த விஷயங்களையும் நாம மஷூரா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். எல்லாத்திலையும் மஷூரா செய்ய வேண்டியதில்லை. யார் மேல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சிலர்கள்ட்ட மஷூரா செய்யுங்க. मशवरे माहियाला आप हजरात सभी हजरात करते हैं। रोजाना एक मस्जिद वार जमात का मशवरा होता है, साथी उसमें बैठते हैं। तो उस मशवरे में सिर्फ दावत के अमाल का मशवरा करेंगे। बाकी और जो दूसरे काम हैं, सोसाइटी का काम, कोई बुनियादी दूसरा काम, कोई शादी का काम, कोई तलाक व खुले का काम, कोई झगड़ों का काम, ये भी सब जरूरी है, वो अलग मौके पर करेंगे। मस्जिदवार जमात का जो मशवरा है वो सिर्फ आमाले दावत के लिए है। इसके लिए नहीं है कि मस्जिद का लाइट खराब हुआ कौन डालेगा या मस्जिद का बैतुल खरा टूट गया वो कौन लगाएगा। वो मशवरा हमारे जिम्मे नहीं है, वो मशवरे के लिए और लोग हैं। हमारे जिम्मे आमाले दावत को जिंदा करना है। हमारी जिंदगी में भी वो आमाले दावत जिंदा हो और मोहल्ले के हर मर्द औरत जवान बूढ़े के अंदर ये आमाले दावत तो मुकामी काम जिंदा हो जाए। उस लाइन की थोड़ी सी बात करना, ज्यादा देर नहीं करना उसमें। சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எல்லாம் பழையவங்க, டெய்லி ஒரு மஷூரா செய்றீங்க. அந்த மஷூராவுக்கு பேரு மஸ்ஜித்வார் ஜமாத்துடைய மஷூரா. இந்த மஸ்ஜித்வார் ஜமாத்துடைய மஷூரா எதுக்கு என்று சொன்னால் ஆமாலே தாவத்துடைய அமலுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த மஷூரா. தாவத் அல்லாத மற்ற அமல்கள் இருக்கின்றது, காரியங்கள் இருக்குது, சொசைட்டியுடைய சம்பந்தப்பட்டது, தலாக்கு சம்பந்தப்பட்டது, வேற ஏதாவது பில்டிங் சம்பந்தப்பட்டது, எது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த நேரத்தில் நடக்கக்கூடாது. வேற இடத்துல வேற நேரத்தில் வச்சுக்காங்க. எந்த நேரத்தில் மஸ்ஜித் ஜமாத்துடைய மஷூரா இருக்குதோ அந்த மஷூரா தாவத்துடைய அமல்களுக்கு மட்டும்தான் அந்த மஷூரா. அது சுருக்கமாக இருக்கணும். அதெல்லாமே பள்ளிவாசல்ல லைட்டு பீஸா போச்சு, கக்கூசில லெட்டின் உடஞ்சு போச்சு, இது எல்லாம் நம்முடைய பொறுப்பல்ல. நாம அந்த நேரத்தில் தாவத்துடைய வேலையை மட்டும்தான் மஷூரா செய்யணும். மற்ற நேரத்தில் மற்ற விஷயங்களை வேற நேரத்தில் வச்சுக்காங்க. मुज़ाकिरा उस मशवरे में करेंगे कि कल किसके जिम्मे क्या काम था, वो कितना पूरा हुआ। पूरा हो गया तो अल्हम्दुलिल्लाह आगे का काम बताएंगे। पूरा नहीं हुआ तो उसको ताना नहीं देंगे, डांटेंगे नहीं, इनकार नहीं करेंगे कि क्यों तुमने नहीं किया। यहाँ मशवरा है, यहाँ ऑर्डर नहीं है। यहाँ मशवरा आजीजी से, तवाज़ो से, नरमी से होता है। नहीं किया तो कोई बात नहीं, आज कर लेंगे। वो इतना मुख्तसर वक्त में करें, बाकी मेहनत तो इंशाल्लाह 2.5-8 घंटे के अंदर करेंगे। ये मशवरा मुख्तसर हो, इसमें साथियों की तश्कील भी ना करें। रोज रोज का मशवरा है, रोज रोज आप तश्कील करेंगे तो लोग भाग जाएंगे। சொல்றாங்க மஸ்ஜித்வார் ஜமாத்துடைய மஷூரா நாம டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறோம். அதை நாம எந்த வேலை நேற்று நடந்துச்சு, என்ன பாக்கி இருக்குது, இதை நம்ம கார்குசாரி கேட்போம். கேட்டுட்டு இன்னைக்கு என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்லுவோம். ஏன் நேற்று இந்த வேலை செய்யல அப்படிங்கிற கேள்வி நமக்கு கிடையாது. அல்லது இந்த வேலை இப்படி செய்யுங்க அப்படிங்கிற ஆர்டரும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. நாம அவங்களுக்கு ஆர்டர் போட நீ தேவையில்லை. என்ன வேலை நடந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ், எது நடக்கலையோ இன்னைக்கு செய்யுங்க என்பதாக அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும். நாம் ஆர்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னா டெய்லி அவங்க உட்காரக்கூடியவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால அவங்கள அணைச்சு கொண்டு போகணும். எவ்வளவு நடந்துச்சோ அல்ஹம்துலில்லாஹ், மீதி உள்ள வேலையை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் என்பதாக அந்த மஷூரா சுருக்கமா இருக்கணும். हमारे मशवरों की, दावत की, मेहनत की, सारी चलत फिरत की बुनियाद नरमी और मोहब्बत से है। जो भी काम करेंगे नरमी से करेंगे, मोहब्बत से करेंगे। और अल्लाह ताला अपने महबूब सल्लल्लाहु अलैहि वसल्लम पर एहसान जतलाते हुए कहते हैं कि हमने आपको नरम बनाया, इसलिए लोग आपसे जुड़ते हैं। अगर आपको सख्त बना देते तो लोग आपसे भाग जाते हैं। जब हजरत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की सख्ती पर लोग नहीं जुड़ेंगे तो हमारी सख्ती पर कौन जुड़ेगा। इसलिए तबलीग में 1% सख्ती भी जायज नहीं है।
100% नरमी, 100% तवाज़ो और 100% मोहब्बत से चलना है। பிரியார்களே, தாவத்துடைய உழைப்புல 100க்கு 100 நம்முடைய மஷூராக்கள் மற்ற எல்லா விஷயங்களும் நளினமான முறையில, யாருடைய மனசும் புண்படாத முறையில முஹப்பத்தோட செய்யணுமே தவிர யாரை நாம மனசை புண்படுத்தி மஷூரா செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. தாவத்துடைய எல்லா அடிப்படையுமே நளினம், முஹப்பத், இந்த அடிப்படையில் இருக்குது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம உங்களுக்கு நளினம் என்ற தன்மையை கொடுத்ததுனாலே மக்கள் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க கடினமான உள்ளவங்களா இருந்தால் உங்களை விட்டு எப்படோ ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மௌலானா சொல்றாங்க, 100க்கு 1% கூட நம்முடைய வேலையில கடினம் என்பது கிடையாது. हारून रशीद यह खलीफा थे और साथ साथ बड़े अल्लाह वाले भी थे। वो उनके पास एक साहब आए और उन्होंने उनको नसीहत की और नसीहत में बड़ी सख्ती की, सख्त अल्फाज से नसीहत की। तो हारून रशीद ने कहा, भाई साहब जरा आराम से बात करो, अल्लाह ने तुम्हारे से अच्छे आदमी को मेरे से बुरे आदमी के पास भेजा दावत देने और हुक्म दिया कि जरा नरमी से बात करना, और फरमाया तुम्हारे से अच्छे वो मूसा अलैहिस्सलाम हैं, तुम तो नबी नहीं हो, वो नबी थे, और मेरे से बुरा वो फिरौन है, मैं मुसलमान हूं वो काफिर है। फिर भी अल्लाह ने कहा नरम बात करो, नरम बात करोगे तो शायद वो कबूल कर लेगा। तो नरमी करना ये हमारी सिफत है, दावत की सिफत है और तमाम नबियों की ये सिफत है। इसलिए नरमी के साथ काम करना, मोहब्बत से काम करना, सख्ती नहीं करना। ஹாரூன் ரஷீத் பாதுஷா அரசர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து அவருக்கு நசீஹத் செஞ்சாரு. நசீஹத் செய்யக்கூடிய சமயத்துல மனசு கடுமையான புண்படக்கூடிய வார்த்தைகளை கொண்டு உபதேசம் பண்ணார். அப்ப ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா உங்களுடைய நசீஹத்தை. உன்னை விட சிறந்த மனிதரை, என்னை விட மோசமான ஆள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பும் பொழுது நளினமான முறையில் அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். ஆகையினால மனசு புண்படியாக நீங்க வார்த்தையில உபயோகிக்காதீங்க என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களோட சிறந்தவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க ஒரு நபி. என்னை விட மோசமான ஆள் யாரு? ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபியே ஃபிரௌன் போன்ற கட்ட காத்திரத்துல அனுப்பும் பொழுது அவனுடைய மனசு புண்படாமல் நீங்க தாவத் கொடுங்க என்று சொல்லும் பொழுது, கண்ணியத்துக்கு மேல பிறகு நீங்க எவ்வளவு கடினமான வார்த்தைகளை கொண்டு நீங்க நசீஹத் செய்வது சரியில்லை என்பதாக ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க. ஆகையினால இந்த நளினம், இந்த முஹப்பத், இது நபிமாரிய சுன்னத்து, எல்லா நபிமாரிய சுன்னத்து. நம்முடைய தாயிகளும் நளினமான முறையில நாம நம்முடைய அமைப்பு இருக்கணும். கடினமான வார்த்தைகள் மற்ற விஷயங்களை கொண்டு உபயோகப்படுத்தக்கூடாது. अपने आप को गुनहगार समझें, है हम गुनहगार। अल्लाह के रसूल पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया तुम सब के सब गुनहगार हो। अच्छा वो है जो गुनाह के बाद तौबा करें, और जो कोई ये समझे कि मैं गुनहगार नहीं हूं वो सबसे बड़ा गुनहगार है। जब अल्लाह के रसूल ने फरमा दिया कि तुम सब गुनहगार हो, तो हमें अपने आप को गुनहगार समझकर राय देना है, इसरार नहीं करना कि मेरी राय कबूल की जाए, क्योंकि मेरी राय में मेरे गुनाहों की नहूसत होती है। इसलिए जिद नहीं करना। जिद करना, इसरार करने का मतलब यह है कि मेरी राय आसमान से उतरी है, मुनज़्ज़ल मिनस समा, मेरे आसमान से वही उतरी है, लिहाजा तुम्हारे जिम्मे मानना वाजिब है। यह गलत है और यहीं से फूट पड़ती है, लड़ाइयां होती हैं। मस्जिदवार जमात पूरी दुनिया को जोड़ने के लिए है, लेकिन ये 5 आदमी जुड़ नहीं पाते, लड़ लेते हैं। इसलिए लड़ते हैं कि अपने आप को पाकीज़ा समझता है। और अल्लाह कहते हैं तुम सब गुनहगार हो, अल्लाह जानते हैं कौन पाक है।
इसलिए अपने आप को गुनहगार समझकर राय दी जाए, ना माने तो अल्लाह का शुक्र अदा करें कि पता नहीं मेरी राय में क्या शरारत थी, अल्लाह ने पूरी उम्मत को मेरी राय के शर से बचा लिया है। कबूल कर लें तो डरते रहें और इस्तगफार करें कि अल्लाह इस राय में खैर बरकत डाल दें। इसरार करना ये बहुत बुरी चीज है, इसी से दिल फटते हैं और मशवरे टूटते हैं और उम्मत टूट जाती है। கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யாத மனிதர்கள் என்பது கிடையவே கிடையாது. அதுல சிறந்தவங்க யார் என்று சொன்னால், யார் பாவம் செய்துட்டு தௌபா செய்யறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால நாம ஒவ்வொருத்தரும் நம்மை பாவிகளாக நினைக்கணும். நான் பாவம் செய்தவன், நான் சுத்தமானவன் அல்ல என்ற நியத்திலே மஷூரா செய்யணும், கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். காரணம் என்ன என்று சொன்னால், அவருடைய ஆலோசனையில அவருடைய பாவத்தினுடைய நோசத்து தர்ஜனி இருக்கு. அதனால நான் ஒரு பாவி என்ற நியத்திலே நாம மஷூரா கொடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்துடைய நுகூசத்தை பாதுகாப்பான். நான் சுத்தமானவன் என்று சொல்லி எப்ப நினைத்து நான் பாவமே செய்யாதவன் என்று நினைத்து சொல்லக்கூடிய சமயத்துல தான் அவர் எல்லாத்தை விட மிகப்பெரிய பாவியா இருக்கார். யார் தன்னை பாவமே செய்ய நினைச்சுக்கிறாரோ அவர் எல்லாத்தை விட மிகப்பெரிய பாவம் செய்யக்கூடிய இருக்கிறாரு. அதனாலே நாம முதல்ல நம்முடைய யோசனையில வலியுறுத்தக்கூடாது. நான் சொன்னதான் நடக்கணும், என் பேச்சத்தான் கேட்கணும், என் ஆலோசனையத்தான் கேட்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த மாதிரி நாம நிர்பந்தம் செய்யறது அதுதான் உள்ளத்தை உடைக்கிறதுக்குள்ள முதல் காரணம். மஜ்மா ஜமாத் எதுக்குங்க? பூரா உலகத்தை ஒன்றுபடுத்துவதற்கு மஜ்மா ஜமாத். இந்த 4-5 பேரு அவங்களுடைய உள்ளங்களே ஒன்றுபடல அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி உலகத்தை ஒன்று சேர்ப்பாங்க? அதனால யார் ஆலோசனை கொடுத்தாலும் சரி, தன்னுடைய ஆலோசனை நான் பாவிங்கிற நியத்துல சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும், இதனால எந்த ஒரு பின்விளை வந்திருக்கிறார் என்பதாக துஆ செய்யணும். என்னுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம ஷுக்ர் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சார். அதனால இந்த அடிப்படையில நம்முடைய மஷூரா இருக்குமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு நம்முடைய உள்ளங்கள் ஒன்றுபடும். நாம வற்புறுத்தினால் அதை கொண்டு உள்ளங்கள் பிளவுபடும். அதனால அதனுடைய நௌசத் பூரா மக்கள்கிட்ட போய் சேரும். क्यों मैं लड़ोगे ना मशवरे में? மஷூரால எல்லாம் சண்டை போடுவீங்களா? इसरार करते ना? உங்களுடைய ஆலோசனையை வற்புறுத்துவீங்களா? बदर के मौके पर हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मैदान में जरा नीचे की तरफ ठहरे। एक सहाबी ने अर्ज किया, या रसूल अल्लाह, यहां जो आप ठहरे और कयाम किए हैं, क्या ये अल्लाह का हुक्म है? फरमाया नहीं, अल्लाह का हुक्म नहीं है। क्या आपका हुक्म है? कहा मेरा भी हुक्म नहीं, मेरी राय है। तो सहाबी, मामूली सहाबी ने कहा मेरी राय है कि ऊपर ठहर जाइए आप जरा ऊंचाई पर। तो हुजूर ने मान लिया, नीचे नहीं ठहरे, ऊपर चले गए। जब हुजूर अपनी राय पर इसरार नहीं करते तो हमें क्या हक है इसरार करने का? பதிலுடைய சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாழ்வான பகுதியில தங்கி இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய முடிவா? என்னுடைய யோசனை தாங்கள் உயரமான இடத்துக்கு வந்துருங்க என்பதாக சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டு உயரமான இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய ஆலோசனையை மாத்திக்கிட்டாங்களோ, அவங்களுடைய ஆலோசனையில வற்புறுத்தவில்லையோ, இப்ப நாம நம்முடைய ஆலோசனையில யோசனையில எப்படி வற்புறுத்துறது? अब माहाना मशवरे भी होते हैं हल्कों के, उस हल्के का मशवरे को अब जोड़ कहते हैं। मशवरे का मतलब यह है कि 2-4 साथी आ जाते हैं और सुनकर जाके सुना देते हैं। इसलिए निजामुद्दीन के हजरात फरमाते हैं ये मशवरा ना कहो, जोड़ है। ये जोड़ का क्या मतलब? उस हल्के के जोड़ में पूरी मस्जिदवार जमात आए,
तुम्हारी मस्जिदवार जमात में 7 आदमी हैं, वो पूरे 7 इसमें आए हैं। 15 है तो 15 पूरे इस जोड़ के अंदर आए। तो जो हल्के का मशवरा होता है या जोन का इलाकों में मशवरे होते हैं, उसमें पूरी मस्जिद आएगी। तो जो कुछ वहां जोड़ में बातें होंगी वो पूरे लोग उसको लेंगे, समझेंगे और अपने इलाके में चलाएंगे। वो 2-1 का काम नहीं, इस जोड़ में पूरी मस्जिद आना चाहिए। கண்ணியத்துக்குரிய இரண்டாவது மஷூரா என்று சொல்வது மாதாந்திர மஷூரா, மாதாந்திர ஆலோசனை கூட்டம். நம்முடைய நிசாமுதீனுடைய பெரியார்கள் இந்த மாதாந்திர மஷூரா கூட்டத்தை மஷூரா கூட்டம் என்று சொல்றது இல்லை, மாதாந்திர ஜோடுன்னு சொல்றாங்க. மாதாந்திர கூட்டம் மஷூரா இல்லை. மஷூரா என்று சொன்னால் 4-5 பேர் சேர்ந்து ஆலோசனை செய்து மீதி உள்ள மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைக்கிறது, இதுக்கு பேர் மஷூரா. ஜோர் என்று சொன்னால் ஒரு மஜ்மார் ஜமாத்துல 10 பேர் இருக்கிறாங்க, அந்த 10 பேர் வந்துடணும். 15 பேர் இருக்கிறாங்க, 15 பேர் வந்துடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மஸ்ஜிதுல எத்தனை சாத்தி இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு பேர் இந்த மாதாந்திர ஜோடு. जब साथी जमा हो जाए तो थोड़ी सी तरगीबी बात हो, क्योंकि हर आदमी कोई मुलाजिमत से उठ के आया है, कोई तिजारत से उठ के आया है और पता नहीं कोई अपने दुकान से उठ के आया है, तो उसका दिमाग दुनिया के अंदर है। उसे यकसुई करने के लिए एक आधा घंटा तरगीब की बात, अल्लाह रसूल की बात, जन्नत और दोज़ख की बात, मेहनत की बात करके उसको अपनी तरफ दीन की मेहनत की तरफ मुतवज्जे करें। फिर उसके बाद हल्के बना करके उनकी कारगुजारी मुरतब कर ले। पहले से लिख के लाए तो और ज्यादा अच्छा है। சொல்றாங்க, எப்ப எல்லா மஸ்ஜிதுடைய சாத்திகள் ஒன்று சேர்ந்து விடுவாங்களோ முதல்ல அவங்களுக்கு ஒரு ஈமான் யக்கீனுடைய விஷயங்கள் பேசப்படணும். 1/2 மணி நேரம் தர்கீபுடைய விஷயங்கள் பேசப்படணும். காரணம் என்ன? ஒரு ஆளு தன்னுடைய உத்தியோகத்திலிருந்து வந்திருப்பாரு, ஒரு ஆள் வீட்டுல இருந்து வந்திருப்பாரு, ஒரு ஆள் கடையில இருந்து வந்திருப்பாரு. அவருடைய உள்ளத்துல அதனுடைய சிந்தனைகள் இருக்கும். எல்லாருடைய சிந்தனையை ஒருமைப்படுத்துறதுக்காக கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி, யக்கீனை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, ஆகிரத்துடைய வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு முன்னாடி பேசி ஹல்கா உட்கார வச்சு அவங்களிடத்துல கார்குசாரி தயார் பண்ண சொல்லி கார்குசாரி ஆரம்பிக்கணும். சிறந்தது என்னன்னு சொன்னால் முதல்லயே அவங்க கார்குசாரியை தயார் செய்து கொண்டு வர சொல்லி இந்த தர்கீபுடைய விஷயம் முடிஞ்ச பின்னாடி கார்குசாரி ஆரம்பிச்சிடும். फिर उसके बाद एहतमाम के साथ कारगुजारी सुने एक मस्जिद की, और उसमें जो कमी बेशी होगी उसे प्यार से, मोहब्बत से, नरमी से समझाएं, और जो बातें निजामुद्दीन में कही जाती हैं उन बातों का मुजाकरा करते रहें उसमें। और निजाम कारगुजारी में सख्ती ना करें, सख्ती तो कहीं भी नहीं करनी है, नरमी के साथ ही कारगुजारी भी सुनेंगे। उसमें कोई कमी बेशी होगी तो उसे बताएंगे, छोटा बनकर बताएंगे, बड़ा बनकर हाकिम बनकर नहीं बताएंगे। சொல்றாங்க, அந்த கார்குசாரிய நாம முஹப்பத்தான அடிப்படையில, அன்பான முறையில, நவீனமான முறையில அவங்கள்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய கார்குசாரியும் எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும். அதுல ஏதாவது கொஞ்சம் முன்பின் வந்துருச்சுன்னு சொன்னா அதை விளங்க வைக்கணும். அந்த சமயத்திலையும் நாம கடினமான முறையில வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது, நளினமான முறையில உபயோகப்படுத்தணும். நாம அதிகாரியை போல அவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது. நாம ஒரு சாதாரண மக்களாக இருந்து அந்த விஷயத்தை அவங்களுக்கு விளக்க சொல்லணும். நிசாமுத்தீன் மர்கஸ்ல அந்த வேலையை பற்றி என்னென்ன விளக்கங்கள் சொல்றாங்களோ அதை அவங்களுக்கு முன்னாடி முதாக்கரா செய்யணும். मशवरे में या किसी भी वक्त में किसी का दिल ना तोड़े। किसी मुसलमान का दिल तोड़ना काबतुल्लाह को तोड़ने से बड़ा गुनाह है। इसलिए काम चाहे थोड़ा हो लेकिन मोहब्बत से हो और दिल जमे हुए हो। சொல்றாங்க, மஷூரால நாம யாருடைய உள்ளத்தையும் உடைக்க கூடாது. காரணம் என்ன சொன்னால் மஷூரால ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைப்பது காபத்துல்லாவுடைய கட்டடத்தை இடிப்பதை போன்று என்பதாக சொல்லப்பட்டது. ஆகையினால நாம நளினமான முறையில வேற கொஞ்சம் நடந்தாலும் சரி, முஹப்பத்தான முறையில, அன்பான முறையில நடக்கலாம். कारगुजारी के बाद थोड़ी देर फिर उनको तरगीब दें। अब कारगुजारी के बाद जो तहाजे सामने आएंगे कि कहां कहां काम कमजोर है और भी कितना फीसद बाकी है। पहले जमाने में मौलाना यूसुफ साहब रहमतुल्लाह अलैह के जमाने में
इज्तिमा की मेहनत में यह भी बताया जाता था कि ये बताओ कि तुम्हारी बस्ती में 100% नमाजी कितने हैं? कितनी बस्तियां ऐसी हैं जहां 100% नमाजी हों? अल्हम्दुलिल्लाह अब माशाल्लाह 40-50 साल से काम हो रहा है। ये पूरे साउथ इंडिया, जनूबी हिंदुस्तान में सबसे पहला इज्तिमा डिंडीगल का है, यहीं से बुनियाद पड़ी है। अब 50-60 साल का अरसा हो गया। आप हजरात भी बता सकते हैं कि आपकी पूरी बस्ती 100% नमाजी हो गई। अगर नहीं हुई है तो मशवरे में इसकी तरगीब देना, डांट फिटकार नहीं, प्यार से, मोहब्बत से। एक मुद्दत गुजर गई, आधी सदी गुजर गई, अब तक हमारे यहाँ वही 10% नमाजी हैं। तो इसका मतलब यह है कि हमारी कोताही है काम करने में। हम काम नहीं कर रहे, हम गोया सिर्फ एक टाइम पास कर रहे हैं। अगर एक एक आदमी में ये नमाजी हो जाता है एक दिन में, चलो एक हफ्ते में, चलो एक महीने में, तो भी साल में 12 नमाजी हो जाते हैं। और 50 साल में कितने हो जाते हैं वो हिसाब लगा के खुद देखना और एहसास दिलाकर ये कोशिश करना कि 100% मुसलमान मर्द औरतें नमाजी बने। इसी तरह 100% मुसलमान मर्द औरतें दाई बने। इसकी थोड़ी सी तरगीब देकर हल्की सी तश्कील कर लेना। சொல்றாங்க கார்குசாரி கேட்டுட்டோம், அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த கார்குசாரியில என்னென்ன குறைகள் தெரிஞ்சிச்சோ அதை நாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நளினமான முறையில, யாருடைய மனசு உடையாத முறையில தெளிவுபடுத்தி சில விஷயங்கள் அவங்களுக்கு நாம விளக்கணும். சொல்றாங்க போன ஈசாரம் தோறைய காலத்துல கார்குசாரியில இதுவும் கேட்பாங்க, உங்க ஊர்ல 100க்கு 100 தொழிலாளிகள் உருவாயிட்டாங்களா அப்படிங்கிற கார்குசாரி கேட்பாங்க. மோனா சொல்றாங்க, இந்த தாவத்துடைய வேலை தென்னிந்தியாவில் முதல்ல அடிப்படை போடப்பட்டது இதே திண்டுக்கல்ல தான். இங்கிருந்து தான் முழு தென்னிந்தியாவுக்கு இந்த வேலை போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷமாச்சு, 60 வருஷமாச்சு. இதுல ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு நம்முடைய உழைப்பினால ஒரு தொழிலாளி நாம் உருவாக்கினாலும் வருஷத்துல 12 பேர் தொழிலாளி ஆயிருக்கணும். அந்த மாதிரி 12 பேர்னா இத்தனை வருஷத்துல எத்தனை தொழிலாளிகள் அதிகமாயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியுது இன்னைக்கு நம்முடைய வேலையில குறை இருக்குது. நாம எப்படி வேலை செய்யணுமோ அந்த முறையில செய்யல. அதனால நாமளும் இந்த கார்குசார் எடுக்கணும். நம்முடைய கிராமங்கள்ல, நம்முடைய பள்ளிகள்ல 100க்கு 100 இங்க தொழிலாளி இருக்கிறாங்க அப்படிங்கிற கார்குசாரை எடுக்கணும். அது போன்று அவங்களுக்கு தர்கீப் கொடுக்கணும், ஆர்வம் ஊட்டணும். அந்த மாதிரி ஆர்வம் ஊட்டி எந்த பள்ளி பலகீனமா இருக்குது, எந்த பள்ளி நல்லா இருக்குது, அவங்களுக்கு நாம இணைப்பு கொடுத்து அந்த தர்கீபும் நளினமான முறையில அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டி இந்த வேலையுடைய விளக்கத்தை அவங்களுக்கு எடுத்து வைக்கணும். अच्छा भाई, आप हजरात बता सकते हैं किसी की बस्ती में 100% नमाजी हो? கேட்கிறாங்க, நீங்க யாராவது சொல்ல முடியுமா எங்களுடைய கிராமத்துல, எங்களுடைய பள்ளியில 100க்கு 100 தொழிலாளி இருக்கிறாங்க, தொழுகை இல்லாத ஒரு நபர் கூட இல்லை அப்படின்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கிறான். बोलिए, बयान नहीं है, आपसे पूछ रहे हैं. கேட்கிறாங்க, பயான் இல்லை, சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. मशवरा करके बताएंगे. மஷூரா செஞ்சு சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க. 100% नहीं है, 75, 80, 90. अब इसके मशवरे इसी के हैं. मशवरा करना क्या है? खाली बैठ के बयान किया और खाना खा के इडली सांभर चले गए, ये मशवरा हुआ क्या? मशवरा ये है कि हमारी बस्ती में कोई बेनमाजी ना रहे, हमारी बस्ती में कोई दीन की मेहनत से महरूम ना रहे. 100% मुसलमान मर्द औरतें, बच्चे बड़े सब नमाजी हों और सब दीन के दाई हों. इसके लिए मशवरे हैं, इसके लिए मेहनत है. आप हजरात बारहा सुनते हैं कि हमारी इस दावत और तबलीग का मकसद ये है कि हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जो दीन लाए हैं वो 100% उम्मत में जिंदा हो जाए. पूरी उम्मत
पूरे दीन पर चलने लगे और उसकी मेहनत करने लगे। उसका ये मशवरा, उसकी ये मेहनत है। हमारे सामने ये निशाना होना चाहिए और ये सामने रखकर हम सब मेहनत करें। சொல்றாங்க மஷூரா என்று சொன்னால், ஆலோசனை கூட்டம் என்று சொன்னால், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மஷூரா செஞ்சுட்டு அதோட இட்லி சட்னி சாம்பார் சாப்பிட்டு எந்திரிச்சு போறதுக்கான மஷூரா இல்லை. இந்த பூரா உம்மத் 100க்கு 100 தொழிலாளிகளாக ஆகணும், தாயிகளாக ஆகணும் அப்படிங்கிறதா நம்முடைய மஷூரா நோக்கம். அது நமக்கு முன்னாடி இருக்கணும். சொல்லப்பட்டது தாவத்துடைய வேலையுடைய நோக்கம் என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ அந்த தீன் முழு மக்களிடத்திலே, ஆண்களிடத்திலே, பெண்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, சிறுவர்களிடத்திலே, வயதிடத்திலே 100க்கு 100 அவங்க தொழிலாளியாக ஆகி அவங்க தாயிகளாகவே ஆகணும் என்பதுதான் நம்முடைய தாவத்துடைய வேலையை நோக்கம். அது நமக்கு மஷூராக்கு முன்னாடி இருக்கணுமே தவிர, அதை வச்சு நம்முடைய மஷூரா அமைய வேண்டுமே தவிர, ஏதோ கொஞ்ச நேரம் மஷூரா செஞ்சுட்டு எந்திரிச்சு போங்க அப்படிங்கிறதுக்கான எல்லாம் மஷூரா. मशवरा सिर्फ जो उमूर लिखे हैं वो फिल ऑफ द बिलंग्स नहीं है कि भाई ये लिख दो, ये हो गया, ये हो गया, ये हुआ, ये बात नहीं है। नहीं, ये फिक्र करना कि कितना काम आगे बढ़ा है और कितना बाकी है, उसको कैसे करना है। एक तालिब इल्म फेल हो जाता है तो अगले साल वो कोशिश करता है कि मैं अच्छे से अच्छे नंबर से पास हूं, उसके लिए कोशिश करता, मेहनत करता है, खाली खाना नहीं भरता वो। ऐसे जो हमारी कमी है हम उसको पूरा करने की कोशिश करें, यहां तक कि किसी वक्त में इंशाअल्लाह हमारी जिंदगी में मंजिल तक पहुंच जाएंगे। ना भी पहुंचे, मौत आ गई तो खुदा पूरी उम्मत में काम करने का अजर सवाब देंगे, लेकिन मेहनत हमारी बराबर जारी रहना चाहिए। கணியத்துடன் நடத்துறாங்களே, இந்த அசாயின் சீட்டு பரீட்சா கொடுக்குறாங்க, அதை நாம ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதல்ல. என்ன வேலை நடந்திருக்குது, என்ன பாக்கி இருக்குது, இந்த பாக்கி இருக்கிற வேலையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம எப்படி உழைப்பு செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போயிட்டாரு, நம்பர் குறைஞ்சு போச்சு. அவர் என்ன செய்யறாரு? ஒரு உறுதி இருக்கிறார், நான் அடுத்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இதை விட அதிகமான நம்பர்ல நான் வெற்றி பெறுவேன் என்பதை என்ன செய்யறாரு? உறுதி வச்சுட்டு அந்த காலத்தை பூர்த்தி செய்ய மாட்டாரு, உட்கார்ந்து என்ன செய்வாரு? இரவு பகல உழைப்பார். அது மாதிரி என்ன இது வரைக்கும் வேலை நடந்திருக்குது, என்ன பாக்கி இருக்குது, அந்த பாக்கி இருக்கிறதுக்கு நாம எப்படி உழைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம அந்த அசம் எடுத்து, உறுதி எடுத்து நம்முடைய உழைப்பை அதிகப்படுத்துறதுதான் மஷூராவுடைய நோக்கம். अब उसके लिए अल्लाह ने आप हजरात को एक अच्छा मौका दिया है। आपके तमाम जिलों में इज्तिमात हो रहे हैं। इज्तिमा का मतलब कोई भीड़ जमा करना नहीं है। इज्तिमा का मतलब यह है कि हर मुसलमान नमाजी बने, दीन का दाई बने, कुछ अल्लाह के रास्ते में वक्त लगाने वाला बने। उसकी मेहनत का नाम इज्तिमा है। अब इस इज्तिमा के लिए घर घर की मेहनत करते हैं। कोई घर ना छूटे, कोई फर्द ना छूटे, एक घर भी ना बचे और कोई फर्द, कोई आदमी में ना बचे, उस तक पहुंचकर पूरी पूरी मेहनत करके उसको दीन का दाई बनाए। अब माशाअल्लाह एक रिवाज ये भी हो गया है कि हम सब कहते हैं हर घर तक पहुंचो, हर फर्द तक पहुंचो, तो वो पहुंच जाते हैं और एक मरतबा जाके जियारत करके आ जाते हैं। पहुंचने का मतलब ये नहीं है कि खाली तुम देख के आओ। पहुंचने का मतलब ये है कि उसके हर फर्द को दीनदार बनाओ और दीन की मेहनत में लगाओ। एक बादशाह था नवाब, उसने अपने गुलाम से, नया नया गुलाम था, उससे कहा भाई घोड़े को जरा पानी दिखा देना। उनकी जबान में घोड़े को पानी दिखाने का मतलब पानी पिला देना। तो नया आदमी था वो गुलाम, नौकर, वो दूर से ले जाके तालाब दिखा दिया कि भाई देख ले ये तालाब है, पानी है। वापस ले आया। अब वो घोड़ा परेशान, भूखा प्यासा, वो नवाब साहब पहचान गए कि ये तो प्यासा भूखा है। तो उसने नौकर से पूछा भाई तुमने पानी नहीं दिखाया इसको? कहा हुजूर दिखा दिया पूरी तरह से। कभी पागल, दिखाया कि खिलाया पिलाया? कहा नहीं, दूर से दिखाया है। तो ऐसे हम भी घोड़े को पानी दिखाते हैं, कारगुजारी सुनाने के लिए लिखा देते हैं कि हम हर बस्ती तक पहुंच गए। अब भाई पहुंचने का मकसद क्या है? कोई आप इलेक्शन में जा रहे हैं, क्या शादी की दावत देने जा रहे हैं, किसी की मैयत में बुलाने जा रहे हैं? तुम तो दीन की मेहनत के लिए जा रहे हो, तो दीन जिंदा करके आओ वहां, उसे खड़ा करो दावत के नाम पर। नमाज पढ़े, तिलावत करे, जिक्र करे और उसके लिए गश्त करे, तालीम करे, वक्त लगाए।
ये मतलब होता है हर घर की जियारत का और हर फर्द से मुलाकात का, हर घर तक पहुंचना, हर फर्द तक पहुंचने का मतलब खाली देख कर आना नहीं है, उसे दीन पर खड़ा करना और दीन की मेहनत पर डालना, यह मतलब होता है इज्तिमा की मेहनत का। கண்ணியத்துக்குரிய பிள்ளையார்களே, இந்த மாதிரி 100க்கு 100 தீன் ஹயாத்தாகுவதற்காக வேண்டி உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்குது. உங்களுடைய எல்லா ஜில்லாக்கள்லையும் இஸ்திமாக்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த இஸ்திமாக்கள் என்ற ஒரு தலைப்புல நாம மக்களை ஒன்று சேர்க்கிறது, கூட்டத்தை சேர்க்கிறது நோக்கம் அல்ல. நம்முடைய பூரா பகுதியில எல்லாரிடத்திலையும் 100க்கு 100 தீன் ஹயாத்தாக்கணும், அதான் நோக்கமா இருக்கு. சொல்றாங்க அந்த இஸ்திமார உழைப்பின் மூலமாக நம்முடைய பகுதியில நம்முடைய மஸ்ஜிதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வீடும் விடுபடக்கூடாது, ஒரு நபரும் விடுபடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், உழைப்பு செய்யணும். அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள போய் சும்மா பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவங்களை நீங்க உழைப்பு செய்து தொழிலாளிகளாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில உடல் பொருளை தியானம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறதா நோக்கமே தவிர சும்மா போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற நோக்கம் அல்ல. சொல்றாங்க ஒரு நவாப் இருந்தாரு, அந்த நவாபு தன்னுடைய வேலைக்காரங்களை, புது வேலைக்காரங்களை சேர்த்திருந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த குதிரைகளுக்கு புற கொஞ்சம் தண்ணியை காட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, தண்ணி காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குதிரையில கொண்டு போனாங்க. பெரிய பெரிய ஊரணிகளுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டாங்க. பார்த்தா இங்க குதிரைகள் எல்லாம் தாகமா நிக்குது, பசியோட நிக்குது. கூப்பிட்டு வேலைக்காரர்கிட்ட கேட்டாரு, என்னப்பா குதிரைக்கு தண்ணி காட்டினீங்களா, தண்ணி காமிச்சீங்களா அப்படின்னு கேட்கல. அந்த ஊழியர்கள் சொன்னாங்க, நாம் பெரிய பெரிய ஊரணிகளை சுத்தி காமிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொன்ன என்ன சொல்லுவாங்க நவாபே, முட்டாள்களா, தண்ணி காட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அதுக்கு தண்ணி குடிக்க வைங்க. நாம அதே போலதான் எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டோம், வீடு வீடு போய் நாங்க முலாக்கா செஞ்சுட்டு வந்துட்டாங்க, 100% 100க்கு 100 முலாக்காத் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். அது வல்ல நோக்கம். அது அந்த தண்ணியை காட்டுற மாதிரி குதிரைக்கு ஒவ்வொரு மனிதர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், அவங்க இடத்துல 100க்கு 100 தீனை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உழைப்புகள் செய்யணுமோ அத்தனையும் செய்து அதுக்கப்புறம் அந்த மக்களை இஸ்திமால கொண்டு வந்து சேர்க்கணும். क्यों भाई घोड़े को पानी दिखाओगे या पानी पिलाओगे? கேட்கிறாங்க, இந்த குதிரைக்கு தண்ணி காட்டுங்களா, குடிக்க வைப்பீங்களா? तो खाली देख कर आओगे घर भी मुसलमान भाइयों को, या उनको दीन की मेहनत में लगाओगे? இந்த முஸ்லிம் சகோதரர்களை வீட்டுல போய் சும்மா சந்திச்சுட்டு வரீங்களா, அவங்க எல்லாம் தீனுடைய தாயில ஆக்குவீங்களா? आवाज ही नहीं आ रही यार, नाश्ता नहीं किया क्या? சத்தமே வரமாட்டேங்குதுன்னு கேட்கிறாங்க. अब मेहनत करेंगे तो हमारी मेहनत मस्जिद में महदूद हो जाती है. गश्त करते 2-4 आदमी आते हैं, नमाजी हैं तो 100 में 10-12 नमाजी हैं, 15 नमाजी हैं, 20 नमाजी हैं, बाकी 80% बाहर हैं. अगर हमने मस्जिद ही में मेहनत की तो 10-20% पर मेहनत की, 80% तो बाहर है, उनका क्या करेंगे? சொல்றாங்க, நாம நம்முடைய உழைப்பை மஸ்ஜிதுக்குள்ளே ஆக்கிட்டா தொழிலாளிகள் இன்னைக்கு 110% 20% இருக்கிறாங்க, மீதி 80% வெளியே இருக்கிறாங்க. இந்த 80% மக்களின் நிலைமை என்ன ஆகும்? अब इज्तिमा 20% का कर रहे हैं या 100% का? இந்த இஸ்திமா தொழிலாளிக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா அந்த 20% தான் வருவாங்க. அந்த 20% இஸ்திமாவா அல்லது எல்லா மக்களுக்கும் இஸ்திமாவா? इसलिए मशवरे में बैठकर ये सारा निजाम बनाना कि 20% 15% तो मस्जिद में है, बाकी कहां है? जहां है वहां जाके मिलना. कोई फूल का मार्केट है वहां जाकर मिलना, गोश्त का मार्केट है वहां मिलना, लोहे का मार्केट है वहां मिलना, अस्पतालों में बीमार है उनसे भी मिलना. 1-2 सेब 2 मौसम भी ले जाओ, अयादत भी करो, तरगीब भी दो, नियत भी करो कि इंशाअल्लाह सही हो जाएंगे. तो 4 महीने भी लगाएंगे, जब तक यहाँ है वो दुआ के इज्तिमा के लिए करते रहेंगे. तो इस तरह निजाम बनाकर जहां जहां मुसलमान मिलते हैं वहां जाकर के काम करना. சொல்றாங்க
இப்ப நாம 20% தான் பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க, மீதி 80% பள்ளிக்கு வெளியில இருக்கிறாங்க. இந்த 80%ல மக்கள் கொஞ்சம் பேரு பூ வியாபாரம் பார்க்கறாங்க, கொஞ்சம் பேரு மட்டன் வியாபாரம் பார்க்கறாங்க, கொஞ்சம் பேரு காய்கறி வியாபாரம், இந்த மாதிரி பறந்து இருக்கிறாங்க. யார் எங்கே இருக்கிறாங்களோ அங்க போய் அவங்க மேல உழைப்பு செய்யுங்க. சில மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வியாதிஸ்டா இருக்கிறாங்க, ஒரு 4-5 சாத்துக்குடி பழம் வாங்கிட்டு போங்க, அவங்கள போய் வியாதி விசாரிங்க, அவங்களுக்கு தர்கீப் கொடுங்க, நிய்யத் வைக்க சொல்லுங்க. நாம வியாதி சுகமாயிட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில போவோம் என்பதாக நிய்யத் வைக்க சொல்லி, அது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு இஸ்திமாவுடைய வெற்றிக்கு துஆ செய்யுங்க என்று சொல்லி, யார் எங்க இருந்தாலும் சரி அவங்கள போய் சந்திச்சு அவங்கள தீனுடைய தாயிகளாக ஆக்குவோம். बहुत से मुसलमान जेलों में चले गए हैं, कुछ मुजरिम हैं, कुछ बेगुनाह हैं। वहां भी इजाजत लेकर वहां भी पहुंचना और उनको भी तरगीब देना, जन्नत का शौक दिलाना, जहन्नम का खौफ दिलाना, अपनी जिंदगी का मकसद बताना और उनको तरगीब देना कि जब तक यहाँ आए नमाज पढ़ें, तिलावत करें, तालीम करते रहें। अल्लाह यहाँ से छुटकारा दे तो 4 महीने जमातों में जाए, और जब तक यहाँ है इज्तिमा की कामयाबी की दुआ करते रहे तो बात हमारी वहां तक भी पहुंच जाएगी। और बहुत से उसमें बहुत अच्छे लोग होते हैं, बेगुनाह होते हैं, बिला वजह उनको डाल लिया जाता है, उससे हमें कोई बहस नहीं है। हमें तो उसमें भी जाकर मेहनत करना और बात पहुंचाना, जब तो 100% होगा। சொல்றாங்க மௌனவங்க, நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள்ல பல பேர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க. அந்த ஜெயில இருக்கிறவங்களையும் அனுமதி வாங்கி போய் சந்திக்கணும். அந்த ஜெயில இருக்கிறவங்கள 2 விதம் இருக்கிறாங்க. குற்றங்கள் செய்து தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, சில பேர் குற்றமே இல்லாமல் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள போய் பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி இஸ்திமா நடக்க இருக்குது, அதுக்காக வேண்டி எப்ப விடுதலை ஆவீங்களோ அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாசம் போறதுக்கு நியத்து வைங்க. இங்கே உட்கார்ந்து மீதி உள்ள மக்களும் மற்றவங்களும் நீங்க இஸ்திமாவுடைய வெற்றிக்கான துஆ செய்யுங்க என்பதாக யார் எந்த இடத்துல ஒரு முஸ்லிம் இருந்தாலும் அவரை போய் சந்திச்சு நாம் அழைப்பு கொடுக்கணும். करेंगे भाई? செய்யலாமா? क्या अंदर जाने डरेंगे? इजाजत लेके जाना। और भी बहुत से मुसलमान बुराइयों के अड्डों में रहते हैं, क्लबों में रहते हैं, शराब खानों में रहते हैं, जुए खाने में रहते हैं तो मुसलमान। इसीलिए सहाबा कहते थे, नहनु नकरहुल मासी वला नकरहुल आसी, हम गुनाहों से नफरत करते थे, गुनहगार मुसलमान से नफरत नहीं करते थे। ये गुनाह है और ये गुनाह करने वाला मुसलमान है, ये 2 अलग अलग हैं। गुनाहों से नफरत करना जरूरी है, गुनहगार मुसलमान उससे नफरत नहीं करेंगे। आज हो सकता है गुनाहों में है, कल तौबा करके अल्लाह का वली बन सकता है। वो सहाबा कैसे कैसे थे, ईमान लाए तो पता नहीं आसमानों से आगे बढ़ गए। वो आज भी बहुत से लोग गुनाहों में मुलव्वस रहते हैं, लेकिन दावत की मेहनत से तौबा करते हैं तो पता नहीं कहां से कहां चले जाते हैं। इसलिए गुनाहों से नफरत करना, जैसे एक बीमार होता है, एक बीमारी है, बीमारी से नफरत करेंगे, बीमार से नहीं। बीमार तो हमारे अब्बा जान है, अब्बा जान से क्या नफरत करोगे? ये अम्मी है तो अम्मा से कैसे नफरत करेंगे? इसी तरह मुसलमान मुसलमान से नफरत नहीं करेंगे, चाहे वो जुआ खेलता हो, शराब पीता हो, बुराई करता हो, कुछ भी है हमारा भाई। अलबत्ता जो गुनाहों में लग गया उससे नफरत करना, उससे निकालने की कोशिश करना। तो इसलिए क्लबों में मिलेंगे, जुए खाने में मिलेंगे, शराब खानों में मिलेंगे, होटलों में मिलेंगे, चौराहों पर मिलेंगे, पता नहीं कहां कहां मुसलमान भटके हुए हैं। ये सब हमारी कोताही की वजह से, हमने उन पर मेहनत करके नहीं समझाया। अगर हम समझा लेते तो वो आ जाते। चलो अल्लाह ने अब मौका दिया है, इज्तिमा के नाम पर एक उन्वान हमारे हाथ है, इसलिए उन पर जाकर बात करना, तसल्ली से, इत्मीनान से, डरना नहीं, मुतासिर नहीं होना उनके माहौल से। हर माहौल में घुस के दावत की बात जमकर आधा घंटा, पौना घंटा, जितना मुनासिब समझे बात करना, उनकी तश्कीलें करना उन्हीं में से। इंशाल्लाह जुए खाने से, शराब खानों से और क्लबों से ऐसे हीरे मिलेंगे जो आगे चलकर हमारे से अच्छा काम करने वाले हो जाएंगे। तो ये इज्तिमा की मेहनत ये है,
मस्जिद की मेहनत तो साल के 12 महीने करते हैं आप, तालीम भी करते हैं, गश्त भी करते हैं, इज्तिमा भी करते हैं, वो तो 12 महीने साल के हो रहा है। इज्तिमा का मेहनत का मतलब ये है कि ये लाओ आप इनको, जो बाहर हैं उनको लाओ अंदर। கண்ணியத்துக்குரிய மாணவங்க சொல்றாங்க, நிறைய முஸ்லீம்கள் எங்கெங்கே இருக்கக்கூடாதோ அந்தந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தா கிளப்ல இருப்பாங்க, சில பேர் பார்த்தா சூதாட்டத்தில் இருப்பாங்க, சில பேர் பார்த்தா கொல்ல கோஸ்டில் இருப்பாங்க, சில பேர் பார்த்தா சாராய கடையில் இருப்பாங்க. யார் எங்கே இருந்தாலும் சரி, இந்த இஸ்திமாவுடைய சந்தர்ப்பத்தில் அவங்கள போய் பாருங்க, நிம்மதியா அவங்களுக்கு விளங்க வைங்க. அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்துடாதீங்க. அந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ முத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க தௌபா செஞ்சு உங்களை விட மிக வேலை செய்வதாக ஆயிடுவாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க பாவிகளை வெறுக்க மாட்டோம், பாவத்தை வெறுப்போம் சொன்னாங்க. எதை வெறுக்கணும்? எதை வெறுக்கணும்? பாவத்தை வெறுக்கணும். எதை வெறுக்கக்கூடாது? பாவத்தை வெறுக்க கூடாது. அப்படி பாவத்தை வெறுத்துட்டா அவங்களை யாரு அந்த பாவத்திலிருந்து தௌபா செஞ்சு கொண்டு வர்றது? அதனால கண்ணியத்துக்கு பிரியார்களே, சஹாபாக்கள் எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி எப்படி மாறி அல்லாஹ்வுடைய வழியாக ஆனாங்க, அந்த மாதிரி நாம இன்ஷா அல்லாஹ் யார் முஸ்லீம்கள் எங்கெங்கே இருக்கக்கூடாதோ அங்கெங்கே இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திங்க, நிம்மதியா பேசுங்க, அவங்களே இந்த இஸ்திமாவுக்கு கொண்டு வாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டால் நம்மளோட நல்ல வேலை செய்யக்கூடிய மக்களாக ஆயிடுவாங்க. சொல்றாங்க, நம்மள்ட்ட யாராவது நம்ம வீட்டில் வியாதியா போயிட்டாங்க, தாயாருக்கு வியாதி, தந்தைக்கு வியாதி, அப்ப வியாதியத்தான் விருப்பமே தவிர வியாதி அஸ்தல இருக்க மாட்டோம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து அதை எடுக்கிறதுக்காக நாம என்ன செய்யணும்? போய் உழைப்பு செய்யணும், அவங்க மேல பாடுபடணும், இஸ்திமால கொண்டு வந்து சேர்க்கணும். எத்தனையோ தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய வழியாக ஆயிடுவாங்க. எத்தனையோ கொள்ளை கூட்டத்துடைய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய வழியாக ஆயிருக்கிறாங்க. எத்தனையோ விச்சாவத்தில் ஈடுபட்டவங்க அல்லாஹ்வுடைய வழியாக ஆயிருக்கிறாங்க. அதனால முஸ்லீம்கள் யார் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள போய் பார்த்து நல்ல விலங்க வச்சு இஸ்திமாவுக்கான அவங்க அழைப்பிடுங்க. இது நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்படி பார்க்கிறேன்னு சொன்னால் பள்ளிக்குள்ள இருக்கிறவங்க 10% 20% அவங்க தான் இஸ்திமாவுக்கு வருவாங்க, மீதி உள்ள மக்கள் உங்க இஸ்திமாவுக்கு வர மாட்டாங்க. क्या भाई सबको लाएंगे? எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் கொண்டு வந்து இஸ்திமாவுல சேர்க்கலாமா? या सिर्फ मस्जिद वालों पर मेहनत करेंगे या बाहर भी करेंगे? மஸ்ஜிதில் உள்ள இருக்கிறவங்க மட்டுமே உழைப்பு செய்வீங்களா, வெளியே இருக்கிறவங்க உழைப்பு செய்வீங்களா? कोई भी मुसलमान है अल्लाह के नजदीक बहुत कीमती है, उससे नफरत नहीं करना, मोहब्बत से उसे लाने की कोशिश करना है. எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், அவர் எப்படிப்பட்ட பாவத்தில் மூழ்கினாலும் சரிதான், அவரும் முஸ்லிம் தான். அவரை நாம போய் என்ன செய்யக்கூடாது? வெறுக்க கூடாது. அவரை சந்திச்சு அழைப்பு கொடுத்து இஸ்மாயில் கொண்டு சேர்க்கிற ஏற்பாடு செய்யணும். हमारा इज्तिमा सिर्फ ये चंद नमाजियों का नहीं है, मस्जिद वालों का, हमारा इज्तिमा 100% मुसलमानों का है. तो इसलिए 100% मुसलमानों में मेहनत करने का ये रास्ता है. சொல்றாங்க, சில தொழிலாளிகளை கொண்டு மட்டும் நாம இஸ்திமா நடத்துறதல்ல, நம்முடைய மஹல்லால ஜில்லால இருக்கக்கூடிய 100க்கு 100 முஸ்லீம்களை அந்த இஸ்திமால கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் நம்முடைய இஸ்திமா. हल्कों के मशवरे में इसको भी सामने रखें कि हमारे हल्के में जो मस्जिदों में आ रहे हैं वो 10-15%, 20% हैं, 80% बाहर हैं, कहीं कहीं मुख्तलिफ जगहों पर, स्कूलों में, अस्पतालों में, कॉलेजों में, खेल के मैदानों में, मुख्तलिफ जब उन तक कैसे पहुंच के बात की जाए, उन पर मेहनत करना और इतनी कोशिश करना कि इज्तिमा से पहले कम से कम हमारा आने वाला पूरा नया मजमा भी कम से कम 3 दिन लगाकर फिर इज्तिमा में आए. உங்களுடைய மாதாந்திர ஹல்கா ஜோடுகள்ல இதையும் நாம மஷூரா செய்யணும். நம்முடைய இஸ்திமாவுடைய உழைப்பு எப்படி செய்யறது, நம்முடைய ஹல்கால 100க்கு 100 முஸ்லிம்கள் எப்படி சந்திக்கிறது, அவங்கள சந்திச்சு இஸ்திமாவுக்கு முந்தி ஒரு 3 நாள் ஜமாத்தில் அவங்கள போக வச்சு அப்புறம் நாம இஸ்திமாவை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுக்காக வேண்டி எங்கெங்கே நம்முடைய முஸ்லீம் சோழல் இருக்கிறாங்க அப்படி உழைப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் நம்முடைய மாதாந்திர ஜோர்ல வச்சு நாம பேசணும் என்பதாக மௌலானா சொல்றாங்க.
सिर्फ ऐलान करना नहीं कि आ जाओ इज्तिमा में, आ जाओ, ये तो ऐलान हो गया। दावत कहते हैं इतनी बात करो कि उसका दिल और दिमाग अल्लाह की अजमत और कुदरत से मुतासिर हो, उसे अंदर आखिरत की फिक्र पैदा हो, फिर उसे तश्कील करे। 4 महीने की अपने हल्के से जमात निकालो, 4 महीने की चिल्ले की जमात वहीं से निकालो, 3 दिन की जमात वहीं से निकालो। इस तरह मेहनत करके मर्दों के अंदर भी कोशिश करना कि सबका वक्त कुछ ना कुछ लग जाए। वक्त लगाकर इज्तिमा में आएंगे, इज्तिमा के अमल में शरीक रहेंगे। वक्त नहीं लगाएंगे तो उनसे सिर्फ बाजार आबाद रहते हैं, मछली से आबाद नहीं होती, बाजार आबाद हो जाते हैं। इसलिए दावत देकर उन्हें दावत और दीन के काम से मुतासिर करना, कम से कम 3 दिन लगवा कर फिर इज्तिमा में लाएंगे तो इंशाअल्लाह बहुत फायदा होगा उनको। சொல்றாங்க மாணவங்க, இந்த ஊர்ல இஸ்திமா இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. இங்க இடத்துல இஸ்திமா இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. பள்ளியா ஏலான் செஞ்சு மக்களை சேர்க்கிறதல்ல, நாம போய் நபரா சந்திச்சு அவங்களுக்கு இந்த அளவு விஷயத்தை விளங்க வைக்கணும். என்னுடைய வெற்றி தீன்ல தான் இருக்குது, என்னுடைய ஆக்கிரத்துடைய வெற்றி முபாரக்கான இந்த வழியில தான் இருக்குது. நானும் அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்ச நாள் நேரங்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய மனசுல வர்ற வரைக்கும் அவங்களுக்கு விளங்க வைக்கிறது. இதுதான் நம்முடைய இஸ்திமாவுடைய வெற்றி. அதனால அந்த மாதிரி விளங்க வச்சு அவங்கள 3 சில்லா ஜமாத் தயாராக்கி நம்முடைய ஹல்காக்குள்ள வேலை செய்ய வைக்கணும். சில்லா ஜமாத் தயாராக்கி நம்முடைய ஹல்காக்குள்ள வேலை செய்ய வைக்கணும். 3 நாள் ஜமாத் தயாராகி அவங்கள வேலை செய்ய வச்சு அப்புறம் இஸ்திமாவை கொண்டு வந்து சேர்த்தால் அவங்க 100க்கு 100 இஸ்திமாவிலேயே நம்முடைய நேர காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் இஸ்திமா பந்தல் போடப்பட்டிருக்கும், ஜோடி கூட்டங்கள் பயான் நடக்கும், ஆனால் பந்தல் நிறைஞ்சிருக்காது, பாஜார் தான் நிறைஞ்சிருக்கும். மக்கள் கூட்டம் எல்லாம் பஜார்ல இருப்பாங்க, தொப்பி கடைகள் இருப்பாங்க, புஸ்தக கடையில் இருப்பாங்க, டீ கடையில சுத்திட்டு இருப்பாங்க. இங்க ஜோடில் யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்? அவங்க மேல உழைப்பு செய்யல. அதனால முதல்லயே அவங்க மேல உழைப்பு செஞ்சு 3 நாள் ஜமாத்தை அனுப்பி வச்சு அப்புறம் நாம அந்த இஸ்திமாவுல நம்முடைய பூரா மக்களையும் 100க்கு 100 ஒன்று சேர்க்கறதுக்கு நாம முயற்சி செய்யணும். करेंगे भाई? செய்யலாமா? ये खाली बयान सुन रहे हैं या करने की नियत भी करने आप? வெறும் பயானை மட்டும் கேட்கறீங்களா அல்லது கேட்டு அதுபடி அமல் செய்யுங்க நியத்துல கேட்கறீங்களா? इज्तिमा इसी के लिए है, இஸ்திமா இதுக்காக வேண்டித்தான். हर घर में मस्तूरात की तालीम शुरू हो जाए, ஒவ்வொரு வீடுகளிலையும் வீட்டு தாலீம் ஆயத்தாயிரம் ஆரம்பமாயிரும். हर खातून 3 दिन जमात में लगाए, ஒவ்வொரு பெண்ணும் 3 நாள் ஜமாத்துல போகக்கூடியதாக अपने महरम के साथ। தன்னுடைய மஹரமோட ये 100% कर सकते हैं, इसमें कोई शर्त नहीं है। 100க்கு 100 இதை செய்ய முடியும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. हर घर में तालीम हो, ஒவ்வொரு வீடுகளையும் வீட்டு தாலீம் हर ஆரம்பிக்கப்படும். खातून अपने महरम के साथ 3 दिन लगाए। ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஆண் துணையோட 3 நாள் கொடுக்கணும். इसी तरह इज्तिमा की मेहनत के लिए भी 3-3 दिन की मस्तूरात की जमात अपने हल्के से निकालें। இந்த இஸ்திமாவுடைய உழைப்புக்காக தன்னுடைய ஹல்காவுல ஒவ்வொரு 3 நாள் பெண்கள் ஜமாத்தை புறப்பட வைங்க. जिनके 3 दिन लग गए हैं वो 10 दिन की जमात मस्तूरात की बनाकर अपने इलाकों में मेहनत करें। யாரு 3 நாள் பல தடவை கொடுத்துட்டாங்க அவங்கள 10 நாள் புறப்பட வச்சு நம்முடைய இலாக்காக்கள்ல வேலை செய்ய வைங்க. इससे मर्दों में जहां मेहनत हो रही है औरतों में भी मेहनत होगी और उनके अंदर भी नमाज, तालीम, तिलावत, जिक्र, इज्तिमा की फिक्र, दुआएं आएंगी। எப்படி ஆண்களுக்கு மத்தியில உழைப்பு செய்யறோமோ அதே போன்று பெண்களுக்கு மத்தியிலேயே நாம் உழைப்பு செய்து அவங்க தொழுகையாளிகளாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, இஸ்திமாவுடைய வெற்றிக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக அந்த பெண்களுக்கு மத்தியிலே உழைப்பு செய்யப்படும். अगर किसी हल्के में 2 जिले के 2-3 हैं, अशरे के 2-3 हैं तो हफ्तेवारी इज्तिमा भी शुरू कर सकते हैं। हफ्तेवारी तालीम इज्तिमाई, ஏதாவது ஒரு பள்ளியில சில்லா கொடுத்த பெண்கள் இருக்கிறாங்க, 10 நாள் கொடுத்த பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வீடுகள்ல வாராந்திர கூட்டு தாலீம் ஆரம்பிக்கலாம். अगर उस हल्के में कोई नहीं है अशरे के और जिले के तो वहां इज्तिमाई तालीम मुस्तकिल नहीं शुरू करेंगे। अलबत्ता कहीं बाहर से 3 दिन की जमात मंगवाकर उन घरों में रखेंगे, उन घरों में रख के उस हल्के में मेहनत कर लेंगे। ஏதாவது ஒரு மஹல்லால 10 நாள் கொடுத்த பெண்கள் இல்ல, சில்லா கொடுத்த பெண்கள் இல்ல,
அப்ப நாம கூட்டு தாலீம் ஆரம்பிக்க மாட்டோம். அதுக்கு பகரமாக வெளியில இருந்து பெண்கள் ஜமாத் 3 நாள் ஜமாத் கொண்டு வந்து அந்த மஹல்லால தங்க வச்சு அந்த பெண்கள் மேல உழைப்பு செய்வோம். उसूल उसूल करके औरतों को छोड़ना नहीं है. உசூல் உசூல்னு சொல்லி பெண்களை நாம விட்டுறக்கூடாது. उसूल तो काम बढ़ाने के लिए है, खत्म करने के लिए नहीं है. உசூல் இருக்கின்றதே வேலையை வளர்க்கிறதுக்காக வேண்டிய தவிர வேலையை இல்லாமக்கிறதுக்காக அல்ல. मर्दों में भी हो, औरतों में भी हो, तलबा में भी हो, हर फर्द उम्मत में काम हो, वहां तक बात पहुंचे, किसी भी तरह पहुंचे. நம்முடைய மஹல்லால ஆண்கள் மேல பெண்கள் மேல மாணவர்கள் மேல எந்த துறையில யார் இருக்கிறாங்களோ அவங்க வரைக்கும் தீன் போய் சேர்றதுக்கு தான் உசூல். करेंगे भाई? செய்யலாமா? आपके माहाना मशवरे में आपको ये सब करना है. மாதாந்திர ஜோடில இந்த உண்மான்கள் எல்லாம் தலைப்புகள் கொண்டு வரணும். अब हल्कों का माहाना जोड़ होगा, यही एक जोड़ आपका है. उसके बाद तो आपका इज्तिमा है. இப்ப உங்களுக்கு இஸ்திமா இருக்குது, ஒரு மாசம் 2 ஜோடு வைக்கிறதுக்கு டைம் இல்ல. एक जोड़ है, बाद में इज्तिमा है. ஒரு ஜோடு தான், அதுக்கப்புறம் இஸ்திமா. अब इज्तिमा से पहले इस जोड़ के अंदर ये सारी मेहनतें करके तुम्हारा अपना एक इज्तिमा जैसा बनाओ जोड़. இஸ்திமாவுக்கு முன்னாடி இந்த மாதாந்திர ஜோட வச்சு இந்த எல்லா உழைப்புகளையும் உங்க அல்கால ஆரம்பிங்க. ताकि फिर इस जोड़ से तरगीब देकर बाकी मेहनत को इज्तिमा तक पूरी कर सकेंगे. இந்த ஜோடில மாதாந்திர ஜோடில இந்த மாதிரி நாம் ஆலோசனை செஞ்சு இஸ்திமா வரைக்கும் நம்முடைய எல்லா உழைப்பையும் பூர்த்தி செய்யணும். समझ रहे भाई? விளங்குறீங்களா? अब ये जोड़ कैसा करेंगे? இந்த மாதாந்திர ஜோட எப்படி செய்வீங்க? मस्जिदवार जमात के हल्के का जोड़ ऐसा करो, इन तमाम तबकात पर मेहनत करके जैसे एक छोटा सा इज्तिमा हो जाए. असली इज्तिमा तो वो है जो आपकी तारीख में आएगा. उससे पहले इसको जमा करके इन सबको मेहनत पे डालोगे तो बड़ा इज्तिमा इंशाल्लाह बड़ा कामयाब होगा. மௌலானா சொல்றாங்க, பெரிய இஸ்திமா நீங்க கூட்ட போறீங்க, இந்த மாதாந்திர ஜோட அதுக்கு முதல்ல ஒரு சின்ன இஸ்திமா மாதிரி கூட்டி இந்த எல்லா துறை மக்கள் மேலும் உழைப்புகளை போட்டு அப்படி உழைச்சிங்கன்னு சொன்னால் அந்த பெரிய இஸ்திமால இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 மக்கள் சேருவாங்க. समझ रहे हैं? விளங்குறீங்களா? इसको इज्तिमा मत कहना, बाद में तुम्हारे अकाबिरीन हमारे सर पड़ जाएंगे. இதை நீங்க இந்த சின்ன இஸ்திமான்னு பேர் சொல்லாதீங்க, இல்லைன்னா உங்க பெரியவங்க எங்களை சண்டைக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ये जोड़ ही है, लेकिन एक अच्छा खासा बड़ा जोड़ हो ताकि इज्तिमा की पूरी मेहनतें वजूद में आए. उससे இது ஜோடுதான் பெரிய ஜோடு. இந்த ஜோடை கொண்டு இஸ்திமாவுடைய எல்லா வகையான உழைப்புகளும் வந்துடணும். करेंगे भाई? செய்யலாமா? சவுண்டே வர மாட்டேங்குது. अल्लाह सबको कबूल फरमाए. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கபூல் செய்வானாக. हजरत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे कि हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के सीने मुबारक का दर्द और गम का कोई जर्रा किसी को नसीब हो जाए तो वो हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की विरासत है जो इसे नसीब हुई है. சொல்றாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையினுடைய ஒரு அணு யாருக்காவது ஒரு பகுதி வந்துருச்சுன்னு சொன்னா இது நாயம் ஸல்லல்லாஹுடைய வராசத்துடைய சொத்து அவர் கிடைச்சிருச்சு. हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की असली विरासत यही है. 24 घंटे आप फिक्रमंद रहते थे, 24 घंटे एक गम रहता था, किसी करवट चैन नहीं थी, न रात में न दिन में. हर वक्त ये फिक्र रहता था कि किसी तरह ये दुनिया के सब इंसान जहन्नम से बचकर जन्नत में चले जाएं. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லப்படுது, அவங்க எப்பொழுதுமே இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் எப்பொழுதுமே கவலையுள்ளதாகத்தான் இருந்தாங்க. என்ன கவலை? உலகத்துல மனிதனாக பிறந்த ஆணும் பெண்ணும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குரியலாக ஆகணும் அப்படிங்கிற ஒரே கவலை இருந்துச்சு. அந்த கவலையுடைய ஒரு பகுதி யாருடைய உள்ளத்துல வந்துருமையானால் அந்த சொத்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி. एक यहूदी का जनाजा जा रहा था और हुजूर रो रहे थे. साहबा ने कहा, या रसूलल्लाह ये तो यहूदी है, मुसलमान नहीं है. पर मैं इसीलिए तो रो रहा हूं कि हम सब के होते हुए ये जहन्नम में चला गया, हमने मेहनत करके इसको जन्नती क्यों नहीं बना दिया. சொல்றாங்க, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூதனுடைய ஜனாசா போச்சு. அதை பார்த்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இவர் முஸ்லிம் அல்லவே,
இவர் யூதன் தானே, இவருடைய மௌத்துக்கு நீங்க அழுகிறீங்க என்பதா கேட்கும் பொழுது சொன்னாங்க, அதுக்காக வேண்டித்தான் நான் அழுகிறேன். நாம எல்லாரும் உழைப்பு செய்வேன், அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்குரியவராக ஆக்கியிருந்தால் இந்த மாதிரி அவர் மௌத்தா இருக்க மாட்டாரே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க. हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को एक यहूदी का गम है, एक नाफरमान का गम है, और हमें हमारी औलाद का और हमारे रिश्तेदारों खानदान का गम नहीं है। हमारे खानदानों में कितने लोग हैं जो नमाज नहीं पढ़ते, कुरान नहीं पढ़ते, दीन पर नहीं चलते, गुनाहों में रात दिन लगे हुए हैं, कभी हम उनके लिए रोते? சொல்றாங்க மாணவங்க, ஒரு யூதன் ஒரு பாவி, அவனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, இவன் நரகவாதியா போயிட்டாரு என்பதாக. நாம நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சொந்தக்காரவங்க நம்முடைய மகல்லாக்காரவங்க எத்தனை பேர் தொகை இல்லாம இருக்கிறாங்க, நோம்பு இல்லாம இருக்கிறாங்க, ஜக்காத் இல்லாம இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாவங்களை செஞ்சுட்டு மூழ்கி போய் கிடக்கிறாங்க. அவங்கள நினைச்சு ஒரு நாளாவது ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்கள் வந்து வெளியா இருக்குமா? நாம் அவங்கள பத்தி கவலைப்படலன்னு சொன்னா வேற யார் கவலைப்படுவாங்க? हमारे में से कितने हमारे माँ बाप होंगे, कितने हमारे बीवी बच्चे होंगे, भाई बहन होंगे जो नमाज नहीं पढ़ रहे हैं, और जो आप तालीम में सुनते हैं जो नमाज नहीं पढ़ता वो अपने ऊपर दोज़ख की आग जलाना शुरू करता है। वो दोज़ख में गोया जल रहे हैं और हम उनको देखकर खुश हैं कि मेरे माँ बाप मेरे बीवी बच्चे दोज़ख में जले, कोई बात नहीं, इसलिए हम नहीं समझाते। अगर फिक्र होती तो उनके पैर पकड़ते, खुशामद करते, समझाते, किसी तरह उनको नमाज पर और दीन पर लाते ना। जब हुजूर एक गैर मुस्लिम के लिए रोते हैं और हम अपने माँ बाप के लिए नहीं रोते, अपने बीवी बच्चों के लिए नहीं रोते, अपने भाई बहन कितने हैं जो बेदीनी की तरफ जा रहे हैं, उनके लिए रोना ये भी एक बहुत बड़ी सुन्नत है, और उन पर मेहनत करना बहुत सबकी बड़ी जिम्मेदारी और वाजिब के दर्जे में। இப்ப நாம இங்க இருக்கிறோம், நம்மள எத்தனையோ பேருடைய தாய் தந்தர்கள், எத்தனையோ பேருடைய சகோதர சகோதரிகள், எத்தனையோ பேருடைய உற்றார் சுற்றார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. யார் ஒரு ஆள் தொழுகை இல்லை விட்டுட்டார்னு சொன்னால் அவர் நரகத்தில் எரிவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எல்லாம் நரவாதிகளா போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறோம், மாஷா அல்லாஹ் அவங்க தொழுகலாட்டா என்ன என்று நாம கவலைப்படுறதே இல்லை என்று சொன்னால் கண்ணியத்தின் பிறகு யோசிச்சு பாருங்க. அவங்கள பத்தி கவலைப்பட்டு நாம கண்ணீர் வடிக்கிறது இதுவும் சுன்னத்துல உள்ளதாக. அதனால நாம அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு விளங்க வச்சு எப்படியாவது தொழிலாளியாக ஆக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க நரகத்தை வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அல்லாஹ்வை பார்த்து கவலைப்பட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை பார்த்து கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு நாம நம்முடைய சொந்தக்காரவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள்ட்டே தொழுகை இல்லை, அதை பார்த்து ஒரு சின்ன கவலை கூட நம்முடைய உள்ளத்துல கிடையாது. அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கவலைப்படுங்க இதை பத்தி. हज़रत उमर रज़ी अल्लाह तआला अन्हु के ज़माने में इराक में पानी का एक सैलाब आया, वहाँ एक बिर्ज नहीं था, उसमें कुत्ता बह के मर गया। कारगुजारी में मालूम हुआ कि अमीरुल मोमिनीन इंसान तो सब महफूज रहे, एक जानवर मर गया, कुत्ता मर गया। तो बड़े अफसोस के साथ कहने लगे कि वो भी हमारी जिम्मेदारी थी, अगर वह बिर्ज बना देते, पुल बना देते तो उसकी जान बच जाती। तो यहां तक का फिक्र है कि अल्लाह की मखलूक को राहत पहुंचाए, कोई भी किसी को दुख ना हो, और हमारा कोई दुख और दर्द का नामो निशानी नहीं होता है। உமருல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளத்துல ஒரு நாய் அடிபட்டு செத்து போச்சு. அந்த வெள்ளத்துக்கு பின்னாடி மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி மக்கள்லாம் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க, யார் மௌத்தால அந்த வெள்ளத்துல, ஆனால் ஒரே ஒரு நாய் மட்டும் ஒரு ஏரியில விழுந்து மௌத்தா போச்சு என்பதால் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் தான் கவலைப்பட்டாங்க. நாம ஒரு பாலத்தை கட்டி இருந்தால் அந்த பாலத்தில் ஏறி போயது தன்னுடைய உயிரை பாதுகாத்திருக்குமே என்பதாக யார் கவலைப்பட்டா? அமீருல் மோமினீன் உமர் தான் கவலைப்படுறாங்க. எதை பத்தி? மனிதர்களை பத்தி என்ன, ஒரு நாய்க்கு சோத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கவலைப்பட்டாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல நம்முடைய சொந்தக்கார கவலை எவ்வளவு வேணும். आपने सुना है हजरत सुलेमान अलैहिस्सलाम के जमाने में एक हुदहुद परिंदा था, उसकी जिम्मेदारी थी पानी तलाश करना ताकि फौज जहां जाए पानी की जगह ठहरे। एक मरतबा पानी की तलाश में वो निकल गया बहुत दूर,
फलस्तीन से निकलकर यमन की तरफ चला गया और वहां जाकर के देखा कि पूरी कौम की कौम ईमान से महरूम है और बेदीनी की जिंदगी गुजार रही है। उस जानवर के अंदर एक दर्द पैदा हुआ, एक फिक्र पैदा हुई कि परवरदिगार तेरी नेमतों को ये खाते हैं, तेरे आसमान के नीचे तेरी जमीन पर ये रहते हैं और तेरे गल्ले और पानी को ये खाते हो पीते हैं, फिर भी तेरी नाफरमानी करते हैं। उसी गम के साथ वो वापस आया। हजरत सुलेमान अलैहिस्सलाम से उसने कहा, हजरत सुलेमान अलैहिस्सलाम ने उनको दावत दी, पूरी कौम पूरा मुल्क इस्लाम में दाखिल हो गया। एक परिंदे की फिक्र पर अल्लाह ने एक मुल्क को हिदायत दी। और यह किस्सा इसलिए नहीं बयान किया कि कोई कहानी सुन लो, ये इसलिए बयान किया कि तुम मुसलमान हो। जब जानवर की फिक्र पर अल्लाह हिदायत के फैसले करते हैं, मोमिन की फिक्र पर अल्लाह एक आलम के फैसले करते हैं। கண்ணியத்துக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலத்துல அவங்களுடைய படையில ஒரு பட்சி பறவை இருந்துச்சு, அதுக்கு பேர் ஹுத்ஹுத். அதனுடைய வேலை என்னன்னு சொன்னால், எந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணி ஒது செய்வதற்காக வேண்டி அந்த தண்ணியை தேடி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அதுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அது தண்ணியை தேடி தேடி அலைஞ்சு பலஸ்தீனத்துல இருந்து யமன் நாட்டு பக்கம் போயிடுச்சு. அதுக்கிடையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, பட்சி பறவையை காணோம். அப்ப சொன்னாங்க, வந்து சரியான ஆதாரம் சொல்லுன்னு சொன்னா அதுக்கு சரியான தண்டனை வேண்டாம் அறுத்துறன்னு சொன்னாங்க. அது வந்துச்சு. வந்து அது பறக்கூடிய சமயத்தில் அந்த யமன்ல ஒரு கூட்டத்தை பார்த்துச்சு. அந்த கூட்டம் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்ணு அந்த கூட்டத்துக்கு அரசியாக இருந்தாங்க. அது வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே அது நமக்கு எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும். தபால் அனுப்புனாங்க, தபால் போய் கிடைச்சிச்சு, திரும்பி வந்துச்சு, திரும்பி போச்சு. இந்த ஒரு பட்சி பறவையினுடைய கவலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரசிக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஹிதாயத் கொடுத்தான்னு சொன்னால், சாதாரண ஒரு பட்சி பறவை அதனுடைய உழைப்பவனுடைய கவலையில இந்த முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம கொஞ்சம் கவலைப்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய மஹல்லாக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உத்தாசத்தார்கள் மட்டுமல்ல, पूरा उलग मक्कलुक्कुमे हिदायत கொடுப்பான். अल्लाह ने इसी तरह एक और किस्सा कुरान में बयान किया है। और चूंटी का चूंटी, सुलेमान अलैहिस्सलाम का लश्कर आ रहा था घोड़ों पर और चूंटियां नीचे चलती हैं और घोड़ों के पांवों के नीचे आए तो दब के मर जाती हैं। तो एक चूंटी को फिक्र हुआ कि इनकी जान बचाना चाहिए। वो चारों तरफ उसने गश्त किया और एक एक के पास जाकर कहा कि जल्दी से बिलों में दाखिल हो जाओ, अपने घरों में घुस जाओ, वरना सुलेमान अलैहिस्सलाम का लश्कर आ रहा है और तुमको रौन देगा और तुम सब मर जाओगे। उसकी जान बचाने के लिए चूंटी कोई हैसियत नहीं है। हजारों लाखों हमारे पैरों के नीचे रोज मरती हैं और हम उनको मार भी देते हैं, कोई हैसियत नहीं है। लेकिन अल्लाह को यह अदा इतनी पसंद आई कि उसके नाम से कुरान में सूरत उतारी, सूरह नमल, चूंटी की सूरत, और उसमें एक किस्सा बयान किया कि जान बचाने के लिए एक मामूली हकीर कीड़े ने मेहनत की, अल्लाह को वादा पसंद आई, अल्लाह ने उसे कुरान में बयान किया। हम जान नहीं ईमान बचाने के लिए फिरते हैं तो ईमान करोड़ों जानों से ज्यादा कीमती है और करोड़ों चूंटियों से ज्यादा कीमती है। और इस पर बचाने के लिए मेहनत करेंगे तो खुदा को क्या पसंद आएगा और कितना अल्लाह हम पर रहम करेंगे और दुनिया के इंसानों पर कितना रहम करेंगे। अल्लाह ने इसीलिए एक किस्से बयान करके हमें याद दिलाया है कि तुम चूंटी से बदतर ना हो जाना, एक परिंदे से बदतर ना हो जाना, बेफिक्र दुनिया में मर ना जाना। तुम भी इसी तरह कोशिश करो, मेहनत करो जैसे इन मामूली जानवरों ने मेहनत की, अल्लाह को वो भी पसंद आ गई, अपनी मुकद्दस किताब में उसको कयामत तक के लिए उतार दिया है। கண்ணியத்துக்குரிய மேலப்பிரியார்களே, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறான். எறும்புனுடைய ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறான். அந்த எறும்புகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டாளங்கள் குதிரை மேல வந்துட்டு இருந்துச்சு. ஒரு எறும்பு பார்த்துச்சு, அந்த தலையான எறும்பு பார்த்து என்ன செஞ்சுச்சு, சும்மா இருக்கல, கஷ்டு செஞ்சுச்சு, சுத்துச்சு, தன்னுடைய எல்லா கூட்டத்துக்கும் போய் சொல்லுச்சு, நீங்க எல்லாம் சீக்கிரமாக உங்களுடைய பந்துக்குள்ள போயிருங்க, உங்க வீட்டுக்குள்ள போயிருங்க, இல்லை என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குதிரையினுடைய கால்கள் அதனால நீங்க நசுக்கப்பட்டு நீங்க செத்து போயிருவீங்க என்பதா. என்ன செஞ்சு
எல்லாத்துக்கும் தாவத் கொடுத்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த செயல் எவ்வளவு பிடித்தமாயிருச்சு தெரியுமா? ஒரு எறும்பு, அதுக்கு ஒரு அந்தஸ்தே கிடையாது, சாதாரண ஒரு வஸ்து, நாம டெய்லி அதை நசுக்கிட்டே இருக்கிறோம். அந்த எறும்பு தன்னுடைய சக எறும்புடைய உயிரை காப்பாத்துறதுக்காக கஸ்தி செஞ்சு அழைப்பு கொடுத்துச்சு. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமாயிருச்சுன்னு சொன்னால், குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்கிட்டால் அந்த சூறாவுக்கு பேரு சூரத்துன் நம்ல், எறும்பு என்ற பெயர்ல ஒரு சூறா. அதில் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறோம். எதுக்கு சொல்லியிருக்கான் தெரியுமா? மனிதர்களே, முஸ்லிம்களே, இந்த எறும்பை விட கேடுத்தலாகிறாதீங்க. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்சியை விட கேடுத்தலாகிறாங்க. அது எப்படி? அது சுத்தி சுத்தி உழைப்பு செஞ்சு ஒரு கூட்டத்துக்கு ஹிதாயத்து காரணமாச்சு. ஒரு எறும்பு தன்னுடைய எறும்புடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அது பாடுபட்டுச்சு. அதே போன்று நீங்க அதை விட கேவலமா போயிடாதீங்க. நீங்க முஸ்லீம்களுடைய உயிரை அல்ல, முஸ்லீம்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள சொர்க்கவாதிகளாக ஆகிறதுக்காக பாடுபட்டால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான் உங்களுக்கு. எப்படி இந்த சூறாவுல அதனுடைய பெயர்களை இறக்கி சொன்னானோ அது போன்று நம்மளை கொண்டு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளாக ஆயிடுவாங்க. காரணம், அதை பத்தி நாம கவலைப்படணும். உழைப்பு செஞ்சால் அந்த சிறிய பட்சிகளை விட நீங்க மோசமாக ஆகிறாதீங்க என்பதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா உதாரணங்களை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். चूंकि एक एक के घर पर जाकर एक एक फर्द से मिलकर वो कहती अपनी जान बचाओ, हम कहते हैं एक एक मुसलमान से मिलकर उससे कहो अपना ईमान बचाओ और जहन्नम से बचो और जन्नत में जाओ और पूरी उम्मत को लेकर जाओ। इसके लिए कहते हैं एक एक घर पर जाओ, एक एक फर्द के पास जाओ, एक एक इंसान के पास जाओ। कोई पहाड़ के दामन में बकरी चराता है उसके पास जाओ, कोई खेत में घर बना के वहां रहता है उसके पास जाओ। इज्तिमा की मेहनत यही है कि एक एक घर पर जाएं, एक एक फर्द पर जाएं, उसे अपने ईमान की हिफाजत के लिए जन्नत में जाने का रास्ता और जहन्नम से बचने के रास्ते बताए जाए। ये हमारे इज्तिमा की मेहनत है। इसके लिए आप हजरात को जमा करके इसकी फिक्र दिलाई गई है। கண்ணியத்துவர்களே, அந்த எறும்பு இருக்கின்றது, ஒவ்வொரு எறும்பா போய் சொல்லிச்சு, உங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பட்டாளங்கள் உங்களை அழித்து விட வேண்டாம். அந்த மாதிரி உயிரை பாதுகாப்பதற்காக அந்த எறும்பு போய் கஸ்தி செஞ்சிச்சு. இப்ப நாம ஒவ்வொரு நபரா போய் சொல்லுவோம், உங்களை ஈமான பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, சொர்க்கத்துள்ளாக ஆகிக் கொள்ளுங்க, அதுக்கு தயாரிப்பு சொல்லுங்க. இதுக்காக வேண்டித்தான் இந்த இஸ்திமாவுடைய உழைப்புகள். இந்த மாதிரி செய்து ஒரு முஸ்லிம் ஒரு மலையத்தில் இருக்கிறாரு, அவற்றையும் போங்க. ஒரு முஸ்லிம் ஒரு காட்டுல வீடு கட்டி இருக்கிறாரு, அவற்றையும் போங்க. எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவரை போய் சந்திச்சு ஒவ்வொரு நபரா சந்திச்சு அவங்களுக்கு இந்த தாவத் கொடுத்து இஸ்திமாவுடைய அழைப்பு கொடுங்க. அந்த எறும்பை விட, அந்த பட்சியை விட நீங்க மோசமாக ஆயிடாதீங்க. அந்த எறும்பு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உழைப்பு செஞ்சிச்சு. நாம நம்முடைய மக்கள், சொந்தக்காரங்க, மஹல்லாக்காரங்க, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்காக வேண்டி வீடு வீடா, நபரா இஸ்திமா என்ற தலைப்பில் போய் உழைப்பு செய்யுங்க. सब तक पहुंचेंगे, எல்லாத்தையும் போய் உழைப்பு செய்யலாமா? दावत देंगे ना? தாவத் கொடுக்கலாமா? हमारे पास वो होगा तो हम दूसरों को दावत देंगे, हमारे पास नहीं होगा तो दूसरे को क्या देंगे? நம்மள்ட்ட இருந்தா தானே அடுத்தவங்க தாவத் கொடுக்க முடியும். நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னா எதற்கு அழைப்பு கொடுப்பீங்க? मेरे पास आम का बाग है तो मैं सबको आम तकसीम करता हूँ, मेरे पास आम नहीं है तो मैं दूसरे को क्या दूंगा? ஒரு ஆள்கிட்ட மாம்பழ தோப்பு இருந்துச்சு, அது இருந்தா தான் எல்லாத்துக்கும் அவர் மாம்பழம் கொடுப்பாரு, தோப்பில்லாத எப்படி கொடுப்பாரு? दीन मेरे पास होगा तो मैं दीन की दावत दूंगा, मेरे पास ही दीन नहीं है तो मैं दूसरे को क्या दावत दूंगा? நம்மள்ட்ட தீன் இருந்தா தான் அந்த தீனின் பக்கம் மற்றவங்க அழைப்பு கொடுக்க முடியும். நம்மள்ட்டே தீன் இல்லைன்னு சொன்னா மற்றவங்களை எப்படி அழைப்பு கொடுக்கிறது? इसीलिए फरमाते हैं दावत असल में दाई के लिए है। இதுக்கு தான் சொல்றாங்க, தாவத்துடைய உழைப்பு இருக்கின்றது, யார் தாவத்துடைய உழைப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் அந்தஸ்து. हम ईमान की हकीकत की दावत देते हैं, नमाजों की दावत देते हैं, कुरान की तिलावत की दावत देते हैं, हलाल और हराम की दावत देते हैं,
अखलाक की दावत देते हैं, ये सारी चीजें हमारे पास होंगी तो हम दूसरों को तकसीम कर सकेंगे। इसलिए बुनियादी तौर पर यह ना सोचा जाए कि सब दूसरों के लिए है, अव्वल नंबर पर यह हमारे लिए है। हम सीखते सीखते दूसरों में भी मेहनत करेंगे, अपने आप को नहीं भूलेंगे। சொல்றாங்க, நாம உயர்தரமான ஈமான் பக்கம் அழைப்படுகிறோம், ஹகீகத்தான தொழில் பக்கம் அழைப்படுகிறோம், ஹலால் ஹராமின் பக்கம் அழைப்படுகிறோம், நல்ல அக்கலாக்கின் பக்கம் அழைப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய வாழ்க்கையில வர்றதான் நோக்கமே தவிர அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளும் மறந்துடக்கூடாது. दावत तो असल अपने लिए होती है। जिन बातों की दूसरों को दावत दे रहे वो हमारे अंदर भी बढ़ रही हो, और हम दावत देने में प्यार और मोहब्बत से, अखलाक से दावत दे रहे हो। நாம தாவத் கொடுக்கிறது முதல்ல நமக்காக வேண்டித்தான். எப்ப தாவத் கொடுக்க 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 நம்மள அந்த சிபத்துகள் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நாம கொடுக்கக்கூடிய தாவத் அடுத்தவங்க போய் சேரும். नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, सिल मन कताक, जो तुमसे कटे, तुमसे लड़े, तुमसे अलग हो, तुम उनसे मिलते रहो, तुम उनसे मोहब्बत करते रहो, तुम उनसे जुड़े रहो। जो वो कर रहा है तुम वो ना करो, वो कटे तुम जुड़ो। சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதாக், யார் உங்களை துண்டிச்சு நடந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து நடங்க. அப்ப என்ன சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, யார் உங்களுடைய உறவுகளை முறிச்சாங்களோ அவங்களோட சேர்ந்து நடங்க. அவங்க முறிச்சால் நீங்களும் முறிக்காதீங்க, அவங்க முறிச்சாலும் நீங்க சேர்ந்து நடங்க என்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்து. वाफु अम्मन ज़लमक, जो तुम पर जुल्म करे तुम उसे माफ कर दो, तुम जुल्म न करो। जो उसने किया तुमने भी किया, तो दोनों में क्या फर्क है? तुम दीन की दावत कैसे दे सकते हो? वो जानता नहीं, वो गलती करता है, तुम जानकर गलती करोगे तो फिर ये काम नहीं चलेगा। वो जुल्म करे तो माफ करो, बदला लेना नहीं। बदला लेना तो ऐसा है जैसे कुत्ते ने आपको काटा तो आपने पकड़ के कुत्ते को भी काट दिया, और अच्छा किया, वो उसका काम है, तुम्हारा काम नहीं है। கண்ணியத்துவமே அடுத்து நான் சொன்னாங்க, வாஃபு அம்மன் லலமக், உங்களுக்கு யார் அநீதி இழைத்தாங்களோ அவங்கள மன்னிச்சிருங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? யார் நம்ம மேல அநியாயம் செஞ்சாலும் அவங்களை என்ன செய்யணும்? மன்னிச்சு விடணும். இதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. அவர் அநியாயம் செஞ்சாரு, நான் அநியாயம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்கு அதுக்கும் சமமாகாது. ஒருத்தர் அநீதி செஞ்சாரு உங்களுக்கு, அவர் விளங்காம செஞ்சாரு, நீங்க விளங்கினவங்க அதை மன்னிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நீங்க உங்களுக்கு அநீதி செஞ்சீங்கன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு நாய் உங்களை கடிச்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? நீங்க உடனே அந்த நாயை பிடிச்சி கடிச்சிட்டீங்க. ஏன் அது உங்களை கடிச்சிச்சு, அதெல்லாம் நானும் கடிச்சேன்னு சொல்றீங்க. இதுதான் யார் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்கள மன்னிக்காமல் திருப்பி நீங்க அநியாயம் செய்யறது கடிச்ச நாயை கடிச்ச மாதிரி. आतिमन हरुमक, जो तुम्हारा हक अदा ना करे, तुम्हारा एहतराम ना करे, इकराम ना करे, इज्जत ना करे, तुम्हें बुरा भला कहे, तुम्हें कुछ भी करे, तो तुम उसका हक अदा करो, तुम इकराम करो, तुम मोहब्बत करो, तुम उसका अदब एहतराम करो, तुम उसको हदिया दो। ये सब उसूल हैं दावत की मेहनत के, कि इस तरह चलोगे तो दावत दुनिया में फैलेगी। மூணாவது சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹஸின் இலா மன் அஸா இலைக், யார் உங்களுக்கு தீங்கு விளைவித்தார்களோ அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. யார் உங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றலையோ அவங்களுக்கு நீங்க ஹக்குகளை நிறைவேற்றுங்க. அவங்க உங்களுக்கு எந்த குறை செஞ்சாலும் நீங்க அந்த குறையை செய்யாதீங்க, அவங்களுக்கு ஹதியா கொடுங்க, அவங்களோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. हजरत बिलाल रज़ी अल्लाह तआला अन्हु को मक्के के लोग मारते थे, गरम रेत पर घसीटते थे, पत्थर की चट्टानें ऊपर रखते थे, मरने के करीब हो जाते थे। फिर अल्लाह ने उनको आजादी दी, मदीने तैयबा पहुंच गए, अजान उनके जिम्मे हो गई। तो एक बुढ़िया औरत थी मस्जिद के करीब में, वो कहती है कि अजान देने हजरत बिलाल मेरे घर की छत पर आते थे, और जब तक वक्त सुबह सादिक नहीं होती थी उस वक्त तक तहज्जुद पढ़ते और दुआ मांगते थे, अल्लाहुम्मा हदी कुरैशन व आती बिहिम, परवरदिगार कुरैश को और मक्के के मुशरिकीन और कुफ्फार को हिदायत दे और उन्हें जन्नत नसीब फरमा दे। क्यों? उन्होंने क्या किया था? उन्होंने पत्थर की चट्टानें सीने पर रखी
उन्होंने गर्म रेत पे घसीटा, उन्होंने जान से मारने की कोशिश की। लेकिन मुसलमान के अखलाक क्या है? वो उनको तहज्जुद में, सजदे में दुआ करता है कि परवरदिगार उनको सब कुछ माफ कर दे और उन्हें जन्नत में दाखिल कर दे। ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா மக்கா முக்கர்ரமால அடிமையா இருந்தாங்க. ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால சுடுமணல்ல இழுக்கப்பட்டாங்க. சூடான கல்களை மேல வைக்கப்பட்டாங்க. கசையடி கொடுக்கப்பட்டாங்க. மௌத்தான அளவுக்கு ஆயிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னாடி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு. ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மதீனா முனவராவுக்கு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு அவங்களுடைய கையில கொடுக்கப்பட்டுச்சு. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு கிழவனுடைய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுடைய முகட்டுல ஏறி அவங்க தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அந்த தஹஜ்ஜுத் தொழுது விட்டு துஆ கேட்பாங்க. என்ன துஆ தெரியுமா? எந்த குறைஷிகள் அவங்களை அடிச்சாங்களோ, அவங்க மேல கல்ல வச்சாங்களோ, மணல்ல கடத்தினாங்களோ, சவுக்கடி கொடுத்தாங்களோ, அந்த குறைஷிகளுக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத் கொடு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று சொல்லி கேட்டாங்க. அவங்க நரகத்தில் அனுப்பி அவங்க அழிச்சிரு அப்படின்னு செய்யல, அவங்கள கேட்கல. ஆகையினால யார் நம்முடைய ஆட்சிகளை பறிச்சாலும் அவங்களுக்கு நாம நல்லது செய்யறது, இதான் இந்த ஹதீஸுடைய கருத்தா இருக்கு. ये सब सुन्नत है और ये भी बहुत बड़ी सुन्नत है कि हम अपनी जिंदगी को ठीक करते हुए अपने बीवी बच्चों की भी जिंदगी को ठीक करें। अल्लाह ने कुरान में फरमाया या अय्युहल्लज़ीना आमनू क़ू अनफुसकुम व अहलीकुम नारा, ऐ लोगों, ऐ मुसलमानों, अपने आप को भी दोज़ख से बचाओ और अपनी बीवी बच्चों को भी दोज़ख से बचाओ। वो कैसे बचेंगे? बीवी बच्चों को 10 लाख के कपड़े बनाओ, 50 लाख का जेवर पहनाओ, 1 करोड़ का घर दे दो, कि वे जहन्नम से बच जाएंगे? इससे नहीं बचेंगे। हजरत अली रजी अल्लाह तआला अन्हु कहते हैं उनको दीन सिखाओ, दीन सिखाओगे तो वो दोज़ख से बचेंगे, दीन नहीं सिखाएंगे तो दोज़ख में जाएंगे, साथ साथ हमें भी ले जाएंगे, क्योंकि हम जिम्मेदार थे उनके। इसलिए ये हमारी जिम्मेदारी है कि घर वालों के साथ, बीवी बच्चों के साथ बैठें, तालीम करें, जहन बनाएं, उनको भी दीनदार बनाने की कोशिश करें, जब इंशाअल्लाह हमारी जिम्मेदारी पूरी होगी। கண்ணியத்துக்குரிய இது ஒரு சுன்னத். இதை விட மிகப்பெரிய சுன்னத் என்ன? நம்முடைய வாழ்க்கையில முழுமையான தீனை நாம கொண்டு வரோம். அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரோம். அது அடுத்த அந்தஸ்து நம்முடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில அந்த தீனை 100க்கு 100 கொண்டு வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் சொல்றாங்க மௌலானா, 10 லட்சம் ரூபாய்க்கு பஸ் எடுத்து கொடுத்தீங்க, 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டி கொடுத்தீங்க, நல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னங்க சொல்றாங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் தீனை படிச்சு கொடுங்க. தீனை படிச்சு கொடுக்கிற மட்டும்தான் அவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இல்லை என்றால் அவங்களும் நரகத்துக்கு போவாங்க, நம்மளையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால நம்முடைய மனைவி மக்கள்கிட்டையும் தீனை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உழைப்புகள் செய்யணுமோ அது எல்லாம் நம்ம செய்யணும். बुजुर्गों और दोस्तों और भाइयों, ये इंतहाई जरूरी है कि हम 4-4 महीने लगाते हैं, अल्लाह कबूल फरमाए, पूरी दुनिया का फिक्र करते हैं, अल्लाह बरकत नसीब फरमाए, अल्लाह आपको और ज्यादा करने की तौफीक दे, साथ साथ अपने बीवी बच्चों का भी फिक्र करें, वरना हमारे बीवी बच्चे हमारे हाथ से निकल जाएंगे। खुद हुजूर ने फरमाया कैफा बिकुम इज़ा तगत निसाउकुम व फसकत फितियानुकुम, एक जमाना आएगा कि तुम्हारी औरतें बागी हो जाएंगी, तुम्हारे खिलाफ चलेंगी, तुम्हारा कोई बात नहीं मानेंगी, और तुम्हारी औलाद फासिक व फादिर हो जाएगी, नाफरमान फंटूश हो जाएगी, आवारा फिरेगी। तुम दुनिया में तबलीग करते फिर रहे हो, औलाद कहीं हाथ से निकल गई, वो पता नहीं कहां बह गई है, औरतें हैं कि वो फैशन की तरफ चली गई। दुनिया का माहौल है, दुनिया के माहौल से इंसान असर लेते हैं, औरतों को देख के औरतें असर लेती हैं, लड़कों को देखकर नौजवान असर लेते हैं, ये हमारे हाथ से निकल जाएंगे तो फिर बड़ी मुसीबत हो जाएगी।
इसके लिए दोस्तों, बुजुर्ग और भाइयों, हमें आलम के फिक्र के साथ अपनी भी फिक्र करना और अपने बीवी बच्चों की भी फिक्र करना है, वरना ये औलाद आज हमारे हाथों से निकलती नजर आ रही है। ये किसी के कहने की जरूरत नहीं है। हर आदमी अपनी औलाद के बारे में, अपनी भाइयों के बारे में गौर करके देखें, मैं किस रास्ते पर जा रहा हूं, मेरी औलाद किस रास्ते पर है, मैं किस रास्ते पर चल रहा हूं, मेरे घर के बीवियां और मेरी बहनें, मेरी बेटियां किस रास्ते पर चल रही हैं। दोनों का रास्ता एक सिरात मुस्तकीम, वो दावत के जरिए जो जिंदा किया जा रहा है, वो उनके अंदर भी होगा तो यहां भी मिलजुल के रहेंगे, जन्नत में भी मिले रहेंगे। और अगर रास्ता अलग हो गया, हमने सारे जहां का फिक्र किया, सारे जहां की जुस्तजू, अपने जहां से बेखबर सारी दुनिया की फिक्र की, अपने घर की खबर नहीं ली, तो ये औलाद, ये औरतें हमारे हाथ से निकल जाएंगी, फिर हमारी औलाद पता नहीं कहां बहक जाएगी। इसके लिए अल्लाह ने, उसके रसूल ने यह हुक्म दिया है कि अपनी भी फिक्र करो और साथ साथ अपने घर में रहने वाली बीवी की, बच्चों की, बहनों की, भाइयों की, इनका भी फिक्र करो। इनके साथ रोजाना एक आधा घंटा तालीम में बैठो और उनका जहन बनाओ, उनको भी अल्लाह के रास्ते में निकालते रहो ताकि घर का माहौल भी ठीक रहे। கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க 3 சில்லா கொடுக்குறீங்க, பைதல் ஜமாத்துல போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் முதல்ல நம்முடைய வீட்டை பத்தி கவலைப்படுங்க. நம்ம வீட்டை பத்தி நம்ம கவலைப்படலன்னு சொன்னா, பூரா உலகத்தை பத்தி கவலைப்பட்டோம், நம்ம வீட்டை பத்தி கவலைப்படல. அப்ப நம்ம பெண்கள் இருக்கிறாங்களே, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. ஏன்? நாம் அவங்க மேல என்ன செய்யல, கவலைப்படல. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு மோசடி செய்யக்கூடாது ஆயிடுவாங்க, உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மாறு செய்யக்கூடியதாக ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட கால முறையில நீங்க எப்படி இருப்பீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால நாம நம்முடைய வீட்டு பெண்களை வீட்டு தாலீமின் மூலமாக எங்கே உலகம் பூரா சுத்தணும், கவலைப்படுறோம், அதே சமயத்துல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வீட்டுல தாலீம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஜஹன் உண்டாக்கி அவங்களுடைய கவலையும் நம்முடைய கவலையும் ஒரே பாதையில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஆகிரத்து, மௌத்து, தீன் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு போவீங்க. அவங்க உலகத்துடைய ஃபேஷன்ல போய் துன்யா துன்யா என்று சொல்லி ஆகிரத்தை மறந்து அவங்களுடைய வழி தனி, உங்களுடைய வழி தனியாக ஆயிரும். அதனால நம்முடைய பொறுப்பு, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய சொந்தக்காரங்க, இவங்க எல்லாத்தையும் பத்தி நம்ம என்ன செய்யணும், கவலைப்படணும். அவங்கள தாலீமை கொண்டு ஜஹன் உண்டாக்கணும், அவங்களையும் தீனுடைய தாயிகளாக ஆக்கணும், அவங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியானம் செய்யக்கூடிய மக்களாக உருவாக்குறது நம்முடைய பொறுப்பு தான். उनको खाना देना, बीवी बच्चों को कपड़ा देना, घर देना वाजिब है, जरूरी है, नहीं तो गुनहगार होंगे। इसी तरह बीवी बच्चों को ईमान सिखाना, नमाज सिखाना, कुरान सिखाना, रसूलुल्लाह की पाकीज़ा माशरत सिखाना, ये भी वाजिब है। नहीं सिखाएंगे तो गुनहगार होंगे। इसी से हमारी जिंदगी बनेगी। इसके लिए अभी से बच्चों को, बीवी को कोशिश करना कि इस्लामी लिबास पहने, खाना सोना सुन्नत के मुताबिक करें, रात दिन सुन्नत के मुताबिक गुजारें, शादी ब्याह में जाएं तो सुन्नत के मुताबिक रहें, नमाज का, तिलावत का एहतमाम करें। इसकी हम लोग निगरानी करें। कमी ज्यादती हो रही तो उनको मोहब्बत से, प्यार से समझाने की कोशिश करें, वरना गलत रास्ते पर चल गए, छोड़ दिया कि अभी बच्चा है, बच्चा है, बच्चा है, फिर वो पता नहीं हमारा बागी बन जाएगा। इसी तरह छोड़ दिया भाई औरत है, जाने दो, जाने दो, जाने दो, फिर वो अल्लाह रसूल की मुखालिफ बन जाएगी। इसके लिए शुरू से ही कोशिश करना कि अल्लाह के फरमाबरदार, रसूलुल्लाह की सुन्नत के मुताबिक इनका खाना पीना, इनका रहना सहना, इनका कपड़ा लत्ता, इनका पहनना ओढ़ना, इनकी शादी ब्याह, हर चीज की निगरानी करें। जैसे आप अपनी दुकान के सामान की निगरानी करते हैं, ऑफिस के काम की निगरानी करते हैं, घर की देखभाल करते हैं, इसी तरह बच्चों की भी देखभाल करें, उसकी निगरानी करेंगे तो इंशाल्लाह वो दीन के दाई बनेंगे, उनकी सारी नेकियां इंशाल्लाह हमें मिलेंगी। கண்ணியத்துக்குரிய பிள்ளைகளே, ஒரு ஆள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு உண்ண உணவு கொடுக்கணும், உடுத்துறதுக்கு உடை கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்,
வீடு கொடுக்கணும். இந்த 3 கொடுக்கலன்னு சொன்னால் அவர் பாவியாயிருவார். எப்படி இந்த 3 கொடுக்கலன்னு சொன்னால் பாவியாயிருவாரோ அதே போன்ற அந்த குழந்தை அந்த பெண்ணை தீண்டாரியை ஆக்கணும், தொழுவுக்குரியதாக ஆக்கணும், அவங்களுக்கு இஸ்லாமிய முறையில வளர்க்கணும், ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு தீனை படிச்சு கொடுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், இது சின்ன பிள்ளை தான், பெருசாகி சரியா போயிடும், மனைவி இப்பதான் புதுசு, மேல மேல போனா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பத்தில் அவங்களுக்கு விளங்க வைக்கல சந்தோஷமா அப்படின்னு சொன்னா பின்னாடி என்ன செய்வாங்க, இவங்க இந்த பெண்கள் தான் நமக்கு மோசடி செய்யக்கூடியதாக, இந்த குழந்தைகள் தான் பாவிகளாக ஆயிடுவாங்க. யார் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு அந்த தீனை விளங்க வைக்கலையோ, விளங்க வைக்காட்டாலும் பாவிதான். அந்த விளங்க வைக்காத காரணத்தினால வீட்டில தாலிமின் மூலமாக அவங்களுக்கு ஜஹன் உண்டாக்கி இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களே நம்மளையும் ஒரே சிந்தனைகளாக ஆக்கிட்டோம் சொன்னால் அவங்களும் நாளைக்கு நம்மளும் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு வரக்கூடியதா இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கண்ணியத்திலே அவங்க ஒரு வழியில நம்ம ஒரு வழியில போய் நம்மளையும் சேர்த்து என்ன செய்வாங்க, நரகத்துக்கு கூட்டு போறதா ஆயிடுவாங்க. ஆகையினால அந்த பிள்ளைகளை கல்யாணத்துக்கு கூட்டு போறோம் அல்லது ட்ரெஸ் உடுத்துறோம் அல்லது ஏதாவது விழாவை கூட்டிட்டு போறோம், அப்பவே சுண்ணத்தான் அடிப்படையில் அவங்க வளர்க்கணும், சுண்ணத்தான் அடிப்படையில் அவங்களுக்கு ஆடை உடுத்தணும், சுண்ணத்தான் அடிப்படையில் அவங்கள கூட்டிட்டு போகணும். அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னு சொன்னால் ஆரம்பத்திலே அவங்களுக்கு விளங்க வைக்கணும். இந்த மாதிரி செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மள மாதிரி நம்முடைய கவலையில சேர்ந்தவர்களாக நம்மளோட உழைக்கக்கூடிய மக்களாக ஆயிடுவாங்க. करेंगे भाई, செய்யலாமோ? आजाद छोड़ देंगे, जो चाहे करो, அவங்கள அப்படியே சுதந்திரமா விட்டுருவீங்களா, எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க என்பதாக निगरानी करना, पाबंदी करना, ताकि सब के सब दीन की मेहनत करने वाले बने. அவங்க எல்லாம் கண்காணிக்கணும். ஆரம்பத்தில் இருந்தே எப்படி நம்முடைய கடைகளை சாமான்களை கண்காணிக்கிறோம், நம்முடைய வீட்டு வஸ்துக்களை கண்காணிக்கிறோம், அது மாதிரி பிள்ளைகளை மனைமக்களை கண்காணிச்சு கொண்டு வரணும். हम भी नमूना बनेंगे, हमारी औलाद भी नमूना बनेगी, हमारी औरतें भी नमूना बनेंगी उम्मत के लिए. நாமளும் முன்மாதிரியாக ஆகுவோம், நம்முடைய வீட்டு பெண்களும் முன்மாதிரியாக ஆகுவாங்க, நம்முடைய பிள்ளைகளும் முன்மாதிரி ஆகுவாங்க. अल्लाह हम सबको कबूल फरमाए. अल्लाह ताला எல்லாரையும் கபூல் செய்வானாக. हमारा लेन देन भी आपस का सही सही साफ साफ होना चाहिए. किसी का कर्जा, किसी का पैसा, किसी की जमीन हमारी तरफ न रहे, हर एक को उसका हक दे देना. அது கருத்து சொல்றாங்க மாணவங்க, நம்முடைய குடுக்கல் வாங்கல் இதுவும் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். யாருக்காவது கடன் கொடுக்கணும், அதையும் நாம திருப்பி கொடுத்தரணும், யாருடைய பூமியாவது இருக்குது அதையும் நாம கொடுத்தரணும். இந்த மாதிரி குடுக்கல் வாங்கலையும் நாம சுத்தமா இருக்கணும். रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने सहाबा से पूछा कि मेरी उम्मत का मुफलिस फकीर कौन है? सहाबा ने कहा जिसके पास पैसा ना हो, सोना चांदी ना हो, सामान ना हो. फरमाया नहीं, मेरी उम्मत का मुफलिस वो है इतनी नेकियां लेकर आएगा कि अगर पहाड़ पे रखी जाए तो नेकियों के वजन से पहाड़ दब जाए, लेकिन उसने दूसरों के हक अदा नहीं किए. किसी के थप्पड़ मारा, किसी के गाली दी, किसी का दुकान दबाया, किसी का घर दबाया, किसी की जमीन दबाई. कयामत के दिन आएंगे, अल्लाह से मांगेंगे, वहां देने के लिए जमीन नहीं होगी, पैसा नहीं होगा. वो अल्लाह ताला उसके 2-2 पैसे के बदले में 750 नमाजें छीन के उसको दे देंगे. 2 पैसे में, फिर 2 रुपए, 2000, 2 लाख में क्या बनेगा? फिर बाकी क्या रहेगा? हक वाले आते रहेंगे, हक के बजाय नेकियां दी जाएंगी, यहां तक कि वह खाली हो जाएगा. यह है फकीर. கண்ணியத்துள்ள மனைப்பிள்ளைகளே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏழைண்டா யார்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவங்க தான் ஏழை. சொன்னாங்க, இல்ல இவங்க என்னுடைய உம்மத்தில் ஏழை இல்லை. ஏழை யார் என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை உலகத்தில் அமல் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு மலை மேல வச்சால் அந்த மலையினுடைய கனம் கீழே போயிடும். ஆனால் அடுத்தவங்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றிருக்க மாட்டாங்க, கடன் வாங்கி திருப்பி கொடுத்திருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய பூமியை அபகரிச்சிருப்பாங்க, அடுத்தவங்க அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட வந்து முறையிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பைசாவுக்கு 750 வக்தினுடைய தொழுகையில அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். 2 பைசாவுடைய நிலைமை அப்படின்னு சொன்னா
2 ரூபா 200 ரூபா 2 லட்சம் ரூபா, அப்ப எத்தனை தொழுகை எல்லாம் காலியா போய் மேற்கொண்டு அநீதி இழைக்கப்பட்ட இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பாவங்களை இவருடைய தலையில சுமத்தப்படும், நன்மை எல்லாம் காலியா போயிடும், இவரை கொண்டே நரகத்துல போல் என்பதால் அல்லா தஆலா சொல்வோம், இவர்தான் என்னுடைய உம்மத்துடைய ஏழை என்பதால் அல்லாஹ் சொன்னாங்க. हमारी जिंदगी साफ, जैसे मस्जिद में अल्लाह की बात करते हैं वही बाजार में भी अल्लाह की बात, जैसे मस्जिद में लोगों को अखलाक से जीने को कहते हैं, बाजार में भी अखलाक के साथ रहेंगे, किसी का हक नहीं दबाएंगे। हदीस में आता है, अगर किसी ने, हदीसों में है कि बकरी किसी की छुराई है तो बकरी कयामत में उसके सर पे बैठी होगी, वो म्यां म्यां करेगी, दुनिया देखेगी कि इसने बकरी चुराई है। किसी ने ऊंट चुराया था तो ऊंट उसके कंधे पे बैठा हुआ वो आवाज करता होगा, दुनिया देखेगी कि ये ऊंट का चोर है। किसी ने दुकान दबाई है, वो दुकान 7 जमीनों से निकाल के उसके सर पे रख दिया जाएगा। जमीन दबाई, 7 जमीनें निकाल के गले का हार बना देंगे उसका, उसकी गर्दन टूटी जाएगी, मरेगा नहीं, तकलीफ सब होगी, क्योंकि दूसरों का हक था। दूसरों का हक अदा करना ये बहुत बड़ा इस्लाम है। பெரியார்களே, நாம பள்ளியில எப்படி நல்ல குணத்தோடு நடந்துக்கிறோமோ இதே போன்று நம்முடைய கடைகளில் நடந்துக்கிறோம். நாம பள்ளிகள்ல எப்படி நல்ல முறை நடந்துக்கிறோமோ அதே போல நம்முடைய கடை வீதிகளில் நடந்துக்கிறோம், நம்ம வீட்டிலையும் நடப்போம். அந்த மாதிரி நடந்தாதான் நாம மற்றவருடைய ஹக்குகளை சம்பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் உலகத்துல யாராவது ஒரு ஆட்டை, அடுத்தவங்களுடைய ஆட்டை திருடிட்டோம் என்று சொன்னால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அவனுடைய கழுத்திலே அந்த ஆடும் எழுப்பப்பட்டு அந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்கும், மேடு கத்திட்டே இருக்கும். பூரா மனுஷன் மீனத்தோட பார்ப்பாங்க, இவன் ஆடு திருடின ஆடு என்பதாக அவங்க விளங்கிக் கொள்வாங்க. அதே போன்று உலகத்திலே ஒருத்தன் ஒரு ஒட்டகத்தை திருடினான் என்று சொன்னால் அந்த ஒட்டகம் அவனுடைய கழுத்துல தொங்க போடப்பட்டு அது கத்திட்டு இருக்கும். மஷர் மீனாத்துள்ள மக்கள் பார்ப்பாங்க, இவன் ஒட்டகத்திலேயே திருடன் என்பதாக. ஒருத்தன் அடுத்தவனை கடையை திருடிட்டான் என்று சொன்னால் அந்த கடையோட சேர்த்து 7 பூமியினுடைய அளவு அந்த பூமியை வெட்டி அது கழுத்துல மாலையா போடப்படும், கழுத்து ஒடிஞ்சிடும், ஆனால் மௌத்து வராது. யார் உலகத்துல ஒரு ஜான் எடுத்து அடுத்தவங்க எடுத்து அபகரிச்சானோ அந்த ஒரு ஜான் அளவு 7 பூமியே மாலையாக ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்துல போடப்படும். இது எல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில நடக்காமல் என்ன செய்யாது, இருக்காது. அதனால எப்படி நம்முடைய வணக்கங்கள்ல மற்ற விஷயங்களை சுத்தமா இருக்கிறோமோ அதே போன்று நம்முடைய குடுக்கல் வாங்கல்கள் நல்ல குணங்கள் இதனையும் நாம சுத்தமா இருக்கணும். हमारी जिंदगी साफ साफ होगी, हमारी रात भी दिन की तरह होगी और जिंदगी सबके सामने खुली हुई होगी, कोई उसमें ऐब नहीं निकालने रहा। इस तरह हमारी जिंदगी गुजरे, चूंकि हम दाई हैं, नबियों की दावत देते हैं, अल्लाह के अहकामात की दावत देते हैं, ये भी अल्लाह का हुक्म है, किसी का हक हमारे जिम्मे ना रहे। कर्जा लेना अच्छा नहीं है, जायज है, ले तो जल्दी से अदा कर दें, ना अदा करे तो रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम कर्जदार की नमाज जनाजा नहीं पढ़ाते थे। पूछते इसके जिम्मे कर्जा है, कोई कहता कि या रसूलल्लाह मेरा कर्जा इसके ऊपर है, दिया नहीं है, मर गया है, तो आप फरमाते, आप पीछे हट जाते हैं, दूसरे साहबा से कहते कि तुम नमाज पढ़ा लो, उसकी नमाज जनाजा नहीं पढ़ाते थे। अक्सर हजरत अली कहते थे कि या रसूलल्लाह इसका कर्जा मेरे जिम्मे है, आप नमाज पढ़ा दीजिए ताकि आखिरी मरहला इसका आसान हो जाए। तो हजरत अली अपने जिम्मे लेते तो नमाज पढ़ाते, या कोई साहबी लेता उसकी नमाज पढ़ाते। बाकी कर्जा रखकर मर गया, दिया नहीं, देने का नाम ही नहीं। हमारे यहाँ कहते हैं उर्दू में, खा ले पी ले जान बना ले, पूछने आया तो अस्तीन चढ़ा ले। கண்ணியத்துடைய நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதே பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய இரவும் பகலா இருக்கணும். நாம மௌத்தா போன பின்னாடி நம்மளை பத்தி யாரும் ஒரு சின்ன குறை கூட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு கடன் வச்சுட்டு போயிட்டாரு, இப்படி கொடுக்காம போயிட்டாரு, என்னை இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லாத அளவே உலகத்திலே என்ன செய்ய நாம நடந்து கொள்ள சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடாது, நல்லதல்ல, அப்படி வாங்கினால் சீக்கிரமாக நிறைவேற்றணும்.
ஏனென்றால் யார் மேல கடன் இருக்குமோ அவங்களுடைய ஜனாசா தொழுகையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? பின்னாடி வந்துருவாங்க, வேற சாமியை தொழு வைக்க சொல்லுவாங்க. சில சமயத்துல அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த கடனை பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்க இவருக்கு தொழு வைங்க என்று சொன்னால் அப்ப போய் தொழு வைப்பாங்க. அல்ல வேற சஹாபாக்கள் யாராவது பொறுப்படுத்திக் கொண்டால் தொழு வைப்பாங்க. கண்ணியத்துக்கு பிறகு அப்படி யாரும் பொறுப்பெடுக்கல, கடனாளிகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க.